டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோயின் ஒரு கிரிம் ரிப்பரா இருப்பா. அதாவது இந்த யமனு கீழே வேலை பார்க்குற மாதிரி. அப்போ அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃபேமஸான சிங்கர் சாக போறான்னு தெரிஞ்ச உடனே அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்படுறா. பிளஸ் இந்த காப்பாத்துற முயற்சியில இவளுக்கும் அந்த பையனுக்கும் எப்படி லவ் வருது, கடைசியில அந்த சிங்கரை இந்த பொண்ணு காப்பாத்தினாலா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த ஃபுல் டிராமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனையும் ஸ்கூல் படிக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா காதுல ஏர்பாட்ஸ் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பாளா. ஆனா போறப்பயே ஆப்போசிட்ல ஒரு வேன் வந்து இவளை இடிச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆயிரும். அப்போ இவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி ஒரு பையன் பார்க்க வருவான். அவன் அப்படியே பார்த்த மாதிரி நம்ம ஹீரோயின் அதே இடத்துல இறந்து போயிருவா. என்னடா இது, ஹீரோயின் நீங்க ஆரம்பத்திலே போட்டு தள்ளிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே 7 வருஷம் கழிச்சுதான் காட்டுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு பேய்களை பத்தி ஏதோ ஒரு சீரீஸ் டிவில பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாமே, எனக்கு என் பேரு முதற்கொண்டு எதுவுமே ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஊசு அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சிங்கரை எனக்கு பிடிக்கும், அது மட்டும்தான் இப்ப என்னோட மெமரியில இருக்கு அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பே நம்மளுக்கு அந்த பொண்ணோட ஃபேஸ காட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். என்னடா இது, இவ செத்து போயிட்டான்னு சொல்லி பார்த்தா உயிரோடையா இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், இவ செத்து இப்ப கிரிம் ரிப்பர் ஆயிட்டா. அதாவது நம்ம ஊர் பாஷையில யமன்னு வச்சுக்கலாம். இவ எப்படி உயிரோட இருக்கிறப்ப ஸ்கூலுக்குலாம் ரெகுலரா போனாலோ அதே மாதிரி செத்து போன கடுத்தும் நல்லா டிப் டாப்பா கிளம்பி இப்ப அவளோட கிரிம் ரிப்பர் வேலையை பார்க்க போவா. அதாவது இந்த உலகத்துல செத்து ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டா பிடிச்சு மேலோகத்துக்கு அனுப்பணும், அதுதான் இவளோட வேலையே. ஆனா என்னதான் இவளுக்கு இவளோட பாஸ்ட் லைஃப் பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லைனாலுமே இவளுக்கு பிடிச்ச சிங்கரை மட்டும் அவ இன்னும் ஞாபகம் வச்சிருப்பா. இப்போ அவ வேலையை பார்க்க போறதுக்கு முன்னாடி கூட அந்த சிங்கரோட போட்டோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே தான் போவான். அப்படி அவ அந்த சிங்கரோட போட்டோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கும். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வேவேமா, ஆஹா யாரோ சாக போறாங்க, நம்மளுக்கு ஒரு ஜாப் வந்துருச்சு அப்படின்ட்டு இப்ப இந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போவா. அதுக்கடுத்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்த பேஷண்ட்டை இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவாங்களா. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா அங்க இவ்வளவு மாதிரியே நிறைய கிரிம் ரிப்பர் இருப்பாங்க. அதாவது எவன்டா எப்படா மண்டைய போடுவான் மேலோகத்துக்கு கூட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இவளோட டீமே அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல. சரி நம்ம இப்ப அந்த ஆம்புலன்ஸ்ல வந்த பேஷண்ட் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த பேஷண்ட் பக்கத்துல போன கட்டா அவளுக்கு தெரியும் அந்த பேஷண்ட் வந்து ஒரு சின்ன பொண்ணு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிரும். சே, இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு சாக போகுதா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கையில ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்சை வச்சு செக் பண்ணா அந்த பொண்ணு இன்னும் எவ்வளவு நிமிஷத்துல இறந்து போவா அப்படிங்கறத முதற்கொண்டு நம்ம ஹீரோயினால கணிக்க முடியும். சோ இப்ப அந்த வாட்ச்ல பார்த்தா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த குழந்தை உயிரோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகுமா. இதை தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு டாக்டர் சோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேமா ஓடி வருவா. இந்த டாக்டரை பார்த்தரையும் அங்க இருந்த மித்த கிரிம் ரிப்பர் எல்லாருமே, ஐயோ இந்த டாக்டர் வந்துட்டாளா, இவ வந்தாவே நம்மளுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த கிரிம் ரிப்பர் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டா அந்த டாக்டர் பொண்ணு இந்த குட்டி பொண்ணுக்கு தான் அப்படியே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாளா. பட் இருந்தாலும் எந்த யூஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த குட்டி பொண்ணு சாகர நிலைமைக்கு போயிருவா. அப்போ அந்த குட்டி பொண்ணுக்கு அங்க கிரிம் ரிப்பரா இருக்கிற நம்ம ஹீரோயின் முதற்கொண்டு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவா. சரி போச்சு, அந்த குட்டி பொண்ணு சாகதான் போறா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியா இருப்பா. அதாவது அந்த குட்டி பொண்ணோட ஆவியை கலெக்ட் பண்ணணும்னு அவ நினைக்கவே மாட்டா. அதனால திரும்பி அந்த குட்டி பொண்ணுக்கு உயிர் வந்து அவ பொழைச்சிருவா. இதனால இப்ப எல்லாருமே அந்த டாக்டரை தான் அப்படியே பாராட்டுவாங்க. ஆனா உண்மையில அந்த குட்டி பொண்ணு பொழைச்சதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான். ஆனா இவ தான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டாளே. அதனால இப்ப எல்லாருமே அந்த டாக்டரை தான் பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு குட்டி குழந்தைய காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பாளா. ஆனா இத வந்து இவ கூட வேலை பாக்குற சீனியர் ஆபீசர் கிம்ங்கிற ஒரு பையன் நோட் பண்ணிருவான். அதாவது இவ வந்து அவளோட வேலையை ஒழுங்கா பார்க்காம ஒரு சின்ன குழந்தைக்கு திரும்பி உயிர் கொடுத்துட்டா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கடுத்து இப்ப அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தின அந்த டாக்டர் சோவை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே வேலையை முடிச்சு சிகரெட் அடிக்கலான்ட்டு போவாளா. அந்த இடத்துக்கு இப்ப ஒரு ஆம்புலன்ஸ் பாய் வருவான். ஆக்சுவலி இவன் தான் அந்த குட்டி பொண்ணை அந்த ஆம்புலன்ஸ்ல கூட்டு வந்திருப்பான் போல. இவன் பேரு கு. அவன் இப்ப அப்படியே அந்த டாக்டர் கிட்ட, இந்த பொண்ணோட அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு, அவருக்கும் இதே மாதிரிதான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இது வந்து இவங்க பரம்பரையில இருக்கிற ஏதோ ஒரு நோய் போல, அதை பத்தி அவங்க அம்மா அவசரத்துல மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க, அதனால நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன், நீங்க ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் பேசுறது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் பொண்ணு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருப்பா. சோ இதுலயே நம்மளுக்கு லைட்டா தெரியும் அந்த டாக்டருக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ் பாய் கு மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் ஊசுன்னு சொல்லி ஒரு சிங்கரை தான் காட்டுவாங்க. அவன் 1 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து பிரேக் எடுத்தனால இப்ப அவனுக்கு கம்பேக் ஈவென்ட் ஒன்று நடக்குது போல. அதுல அவன் அப்படியே பாட்டு பாடி அவன் ஃபேன்ஸ் கூட எல்லாம் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆக்சுவலி இவன் ஃபேஸ பாக்குறப்பதான் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஞாபகம் வரும். நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப ஒரு பையன் வந்து அப்படியே பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த பையன் வேற யாருமே கிடையாது, இந்த சிங்கர் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபேமஸான சிங்கரும் இந்த ஊசு தான். இப்போ இந்த ஈவெண்ட்டை லைவா நிறைய டிவி சேனல்ல போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இதை நம்ம ஹீரோயின் அவளோட டீம் மெம்பர்ஸ் கூட உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வரும். மேலோகத்துல இருந்து இந்த ஊசுவ
ஊசுவை சீக்கிரம் பேக் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிரஷர் வருது போல. அதாவது என்னன்னா இவன் கதையை சீக்கிரமா தீர்த்து கட்டி இவனை மேலோகத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல. இந்த விஷயம் கேள்விப்பட்டோடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷனாவும் ஆயிருவா, ஒரு மாதிரி பயப்படவும் செய்ய ஆரம்பிச்சிருவா. ஐயோ இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஊசுக்கு ஏதோ ஆபத்தாயி அவன் செத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோயின் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வயசான செத்து போன ஆளோட ஆவி அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த ஆள் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பா. சார் இங்க பாருங்க, நீங்க இந்த உலகத்துல இருக்க கூடாது, வாங்க நான் உங்களை மேலோகத்துக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அந்த ஆள் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உன்னை பார்த்தா கிரிம் ரிப்பர் மாதிரியே தெரியலையே, நான் உன் கூட வர மாட்டேன், அதுவும் இந்த சைக்கிள்ல என்ன கூப்பிடுற, நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆவி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்குமா. அன்னாரும் கரெக்டா அந்த கிம்ங்கிற சீனியர் ஆபீசர் இந்த இடத்துக்கு ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டு, ஐயோ தாத்தா செத்தக்கு எடுத்து நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வாங்க நான் உங்களை இந்த கார்ல மேலோகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்ட்டு நைஸா டாக்கா பண்ணி இப்போ அந்த ஆவிய அவனோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு அந்த கிம் அங்க இருந்து கிளம்பிடுவான். இதனால நம்ம ஹீரோனுக்கு செம்மையா கடுப்பாகும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் எப்படி ஆபீஸ்ல வேலை பாக்குறப்ப இந்த அளவுக்கு டார்கெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ, கிரிம் ரீப்பரா இருக்கிற நம்ம ஹீரோனுக்கும் இந்த மாதிரிலாம் டார்கெட் இருக்கு போல. அதனாலதான் அவளும் எப்படியான்ட்டு ஏதாவது ஒரு ஆவியை பிடிச்சு மேலோகத்துக்கு அனுப்பிடலான்னு பாப்பா. ஆனா ஒன்னும் வேலைக்காகாது. ஆனா இவ என்னதான் இந்த கிரிம் ரீப்பர் வேலையை ஒழுங்கா பாக்கலன்னா கூட ஒரு ஃபேனா அவளோட வேலையை கரெக்டா பாப்பா. இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த ஊசுவோட கம்பெனி முன்னாடி போய் நின்று எல்லா ஃபேன்ஸோடையும் சேர்ந்து இவளும் ஒரு ஆளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா ஆப்வியஸா இவ யார் கண்ணுக்கும் தெரிய போறது கிடையாது. இவன் நினைச்சா ஈஸியா அந்த கம்பெனிக்குள்ள போய் அந்த ஊசுவை பக்கத்துல இருந்தே பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பண்ணாம ஒரு ட்ரூ ஃபேனா அப்படியே அந்த கம்பெனிக்கு வெளியவே நின்று அந்த ஊசுவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. இதுல இவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு செத்து போன ஒரு யங்ஸ்டர் பொண்ணு வேற இவ கூட சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அந்த பேய் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஊசு இந்த வருஷம் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரிம் ரீப்பர்லாம் பேசிக்கிறாங்க அப்படிம்பாளா. இதை கேட்ட அந்த பேய் பொண்ணு, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவன் இந்த வருஷம் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, ஏன்னா அவன் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ண சாங் எதுவுமே ஒழுங்காவே ஹிட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால அவனை நிறைய பேர் கழுவி தான் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஃபேமஸா இருந்தவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸே இல்லாம போய்கிட்டு இருக்கான். அதனால துக்கம் தாங்காம சூசைட் பண்ணிக்குவானோ அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை இன்னும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இல்ல கண்டிப்பா அப்படி நடக்கலாம் வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒரு மனுஷன் சாக போறான் அப்படின்னா எங்க கிரிம் ரீப்பர் ரூல்ஸ் படி அந்த மனுஷன் சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியான்ட்டு அவன் வியர்டா நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பான். அவன் பழக்க வழக்கத்துல இல்லாத புது புது ஹேபிட்ஸ்க்கு அடிமையாவான். அப்படி பார்த்தா ஊஜு கிட்ட அந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியல. சோ அவன் கண்டிப்பா சாக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிடுவா. அதுக்கு அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவன் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கம்பெனில இருந்து வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பானா. அப்ப கார்ல அவனோட மேனேஜர், இங்க பாரு நீ கம்பேக் கொடுத்துட்டு எல்லாம் ஓகே தான், ஆனா முந்தி மாதிரி உனக்கு ஃபேன்ஸ் அவ்வளவா இல்லையேப்பா, இங்க பாரு உன்னோட சாங் இப்ப டாப் 10ல கூட இல்ல, டாப் 20 கிட்ட தான் இருக்கு. இப்படியே போச்சுன்னா உன்னால இந்த ஃபீல்டுல இருக்கவே முடியாது. நீ இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்தாப்புல பாட்டு போட ஆரம்பி. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சாங்ஸ் போட்டனா யாருக்கும் புரியாது. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதே லவ் சாங்ஸ் தான், நீயே அதை ட்ரை பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் அப்படியே, சார் ஒரு சாங் ரைட்டரா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், நம்ம ஊசு லவ் சாங்ஸ் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் அவன் லவ் பண்ணணும். ஆனா நம்ம கம்பெனி தான் அவன் டேட்டிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிருக்கோமே. அப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி லவ் எல்லாம் ஃபீல் பண்ணி ஒரு சாங் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேனேஜரும் அந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோ பத்தி பேசிட்டே வருவாங்களா. ஆனா நம்ம ஹீரோக்கு இது எதையுமே கேட்க இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவன் வாட்டுக்கு காதுல அப்படியே ஏர்பாட்ஸை மாட்டிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்ப அந்த மேனேஜர் என்ன யோசித்தான்னு தெரியல. அவன் அப்படியே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஊசுவோட லவ் சாங் தானே எழுத முடியல, ஆனா லவ் சாங் பாட முடியும்ல, பேசாம நம்ம கம்பெனிலேயே இன்னொரு ஒரு ஃபீமேல் சிங்கர் இருக்காளே சாங்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவ நல்ல லவ் சாங்ஸ் எழுதுவா, அவ கூட சேர்ந்து இவனை பாட விட்டுருவோம், இவனுக்கு ஃபேம் கிடைச்ச மாதிரி ஆயிரும், அந்த பொண்ணுக்கு ஃபேம் கிடைச்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை என்னதான் ஏர்பாட்ஸ் மாட்டி இருந்தாலும் நம்ம ஹீரோ தெளிவா கேட்டுருவான். அவனுக்கு இந்த ஐடியாவே பிடிக்காது போல. அதனால அப்படியே பாதியிலே கார்ல இருந்து இறங்கிடுவான். அதுக்கடுத்து ஒரு பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு போலான்னு சொல்லி மாஸ்க் எல்லாம் போட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஒரு ஸ்கூல் பொண்ணு மும்மரமா ஏதோ போன்ல நோண்டிக்கிட்டே இருப்பா. என்னன்னு சொல்லி இவன் லைட்டா எட்டி தான் பாப்பான். பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பத்தி தான் கழுவி சோசியல் மீடியால ஏதோ திட்டி போட்டுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே க்ளோஸப்பா அந்த பொண்ணு கிட்ட போய் அவன் மூஞ்ச காமிச்சு, ஓ நீ என்ன பத்தி தான் கேவலமா போட்டுக்கிட்டு இருக்கியா, ஓகே ஓகே எதுக்கு அப்படி தயங்கிக்கிட்டே நிக்கிற, சென்ட் பண்ணி விடு, இதுக்கு பதில் நான் உனக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிருவான். சோ இந்த மாதிரி இவனை பத்தி தப்பா சோசியல் மீடியால போடுறவங்கள கோர்ட்டு கேஸ் அலக்கடிக்கிறது இவனுக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது போல. இந்த மாதிரி நிறைய ஹேட்டர்ஸ்க்கு இவன் பண்ணியிருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு கிரிம் ரீப்பர்ங்கிறதே மறந்துட்டு இப்போ அவளோட பேய் ஃப்ரெண்ட் கூட ரெட் லைட் கிரீன் லைட் கேம் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்பா. அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு போன் கால் வரும். யாருன்னு பார்த்தா இவளோட மேனேஜர் போல. அவர் இப்ப அப்படியே கால் பண்ணி,
ஏமா இந்த ஒரு வாரத்துல மட்டும் 100 மனுஷங்க செத்துருக்காங்க. அது எப்படிமா நீ மட்டும் இன்னும் ஒரு ஆளை கூட மேலோகத்துக்கு அனுப்பவே இல்ல? வர வரும் பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப புவரா இருக்கு. உன்னை ஏன்டா கிரிம் ரிப்பர் ஆகணும்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் திட்டிக்கிட்டு இருப்பாரா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் என்ன பாஸ் பண்றது, நான் யாரையான்ட்டு அப்படியே பிடிச்சு மேலோகத்துக்கு அனுப்பிடலான்னு பாக்குறதுக்குள்ள ஒண்ணு வேற ஏதாவது ஒரு ஆபீசர் வந்து அந்த ஆவியை கூட்டு போயிடுறாங்க. இல்லையா, நான் சாவாங்கன்னு நினைச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேஷண்ட் திடீர்னு மர்மமான முறையில பொழைச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சாக்கு புக்கு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த மேனேஜர் இப்ப அப்படியே, எனக்கு உன்னை பத்தின விஷயங்கள் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கூடயே ஒரு பேய் பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்காதானே, நீ நினைச்சிருந்தனா எப்பவோ அவளை மேலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அதை நீ இன்னும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த பேய் பொண்ணை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி அவளை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பாரு. இத போன் அந்த பேய் பொண்ணும் கேட்டுருவா. அவ உடனே, ஆஹா இவன் இந்த கிரிம் ரிப்பர் வேலைக்காக நம்மளையே எங்க மேலோகத்துக்கு பிடிச்சு அனுப்பிச்சிருவாளோ அப்படின்ட்டு லைட்டா பயப்படுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், பயப்படாத, எனக்கு இந்த கிரிம் ரிப்பர் வேலை போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துலலாம் மேலோகத்துக்கு அனுப்ப மாட்டேன். ஏன்னா உன்னோட கடைசி ஆசையே ஒரு ட்ரூவான லவ்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதானே. அந்த லவ் உன் வாழ்க்கையில வர வரைக்கும் உடனே நான் மேலோகத்துக்கு அனுப்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசி சிரிச்சுக்குவாங்க. சோ காலையில இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணதுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோயின் ஒரு டெரரான கிரிம் ரிப்பரே கிடையாது, ஒரு சாஃப்ட் அண்ட் காமெடியான கிரிம் ரிப்பர். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் கோச்சிட்டு கார்ல இருந்து இறங்கி வந்து அவனாவே வீட்டுக்கு போறேன்னு நடந்து வந்திருப்பான்ல. இப்ப பாதி தூரத்துக்கு மேல வழி தெரியாது போல, அதனால சுத்தின இடத்தையே சுத்திக்கிட்டே இருப்பான். இதனால அப்படியே டயர்ட் ஆகி ஒரு டனல் கிட்ட ஓரமா ஒதுங்குவானா. அப்பன்னு பார்த்து இவனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு மியூசிக் கேட்கற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த மியூசிக்கை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான் போல. சோ உடனே இதை பிளே பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கிற இடத்துக்குள்ள போவானா. ஆனா இவன் கண்ணுக்கு தான் நம்ம ஹீரோயின் தெரிய வாய்ப்பே இல்லையே. அதனால சரி, இங்க வாசித்துக்கிட்டு இருந்தவங்க இப்பதான் இங்க இருந்து போயிருப்பாங்க போல அப்படின்ட்டு அவன் இந்த பியானோ பக்கத்துல போய் உட்காருவான். ஆனா அப்பதான் நம்மளுக்கு நல்லா காட்டுவாங்க, நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல தான் உட்கார்ந்துருப்பா. இவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறது இவளோட ஃபேவரட் சிங்கர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு மாதிரி சோகமா அந்த கீபோர்ட வாசிக்க ஆரம்பிப்பான். ஆனா அதை வாசித்து முடிக்கிறப்ப, நான் பேசாம செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி பதட்டமாயிரும். அப்ப அவளையே மறந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கண்ணத்தை லைட்டா தொடுவாளா. இதை வந்து நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடிஞ்சிரும். அவன் ஒரு மாதிரி பயந்து போயிருவான், என்னடா யாருமே இல்ல, ஆனா இப்ப யாரும் தொட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து அலறி அடிச்சுட்டு கிளம்பிடுவான். ஆனா அப்படி அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வளர்க்குற நாய்க்குட்டி ஒண்ணு அந்த இடத்துல இருக்கும். அதை ஒரு மாதிரி வியடா பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பேய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த பொண்ணு, அவன்லாம் சாகணும்னு நினைச்சிருக்க மாட்டான், ரொம்ப டயர்டா இருந்திருக்கும், அதனால நம்மளாம் நினைப்போம் பாரு எதுக்கு செத்தே போயிடலான்ட்டு, அந்த மாதிரி தான் நினைச்சிருப்பான், இதை நீ பெருசா எடுத்துக்காத. இப்ப நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஊசுவோட கான்செர்ட் வரப்போகுது, அதுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ட்டு 2 பேர் மும்மரமா ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ற வேலையில இருப்பாங்க. ஆனா இதுல அந்த பேய் பொண்ணுக்கு டிக்கெட் கிடைச்சிரும், நம்ம ஹீரோனுக்கு தான் கிடைக்காதா, ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆனா இந்த சீன் பாக்குறப்பெல்லாம் எனக்கு, நீங்க 2 பேரும் ஏற்கனவே செத்து போயிட்டீங்க, யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க, நீங்க நினைச்சா ஃப்ரீயாவே அந்த கான்செர்ட்டை அவன் பக்கத்துல நின்று பார்க்கலாம், அதை விட்டு ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். பட் என்னதான் நம்ம ஹீரோயின் அந்த பேய் பொண்ணுகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாலும் அவ மைண்டுக்குள்ள இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாமே எதுக்கு ஊசு நான் செத்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா, இது மட்டும் தான் அவன் மைண்ட்ல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்குமா. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பேய் ஃப்ரெண்டு, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இந்த வருஷம் அவன் சாகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமோ என்னமோ, நம்ம தான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டோமே, பேசாம நம்ம 24/7 அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ அப்பதான் அவன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு பார்த்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவனுக்கு பண்ணி அவனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேய் ஃப்ரெண்ட் அட்வைஸ் கொடுப்பா. நம்ம ஹீரோனுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிரும். அதனால அடுத்த நாள் காலையில இருந்து அவன் வாக்கிங் போறதுல ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் பக்கத்துல இருந்து இந்த 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அப்படி ஃபாலோ பண்றப்பே அவங்களுக்கு நிறைய விஷயம் அவனை பத்தி புதுசு புதுசா தெரிய வரும். இவனுக்கு இன்ஸ்டன்டான நூடுல்ஸ் பிடிக்காது, ஸ்வீட்டான ஐட்டம்ஸ் பிடிக்காது, அதே மாதிரி இவனோட ஹேட்டர்ஸ் யாரான்ட்டு இவனை பத்தி சோசியல் மீடியால தப்பா ஏதாவது போஸ்ட் பண்ணா இவனுக்கு சுத்தமா பிடிக்காது, உடனே அவங்க மேல கேஸ் போட்டுருவான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. பட் ஆனா என்னதான் இவனை ஃபாலோ பண்ணாலும் இவன் எதனால சாக போறான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இவங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ஒருவேளை இதெல்லாம் ரூமரா இருக்குமோ, இவன் இந்த வருஷம் சாக மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு பிடிக்கலனாலுமே அந்த மேனேஜர் நம்ம ஹீரோவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சாங்கின்னு சொல்லி ஒரு பொண்ணை மென்ஷன் பண்ணிருப்பான்ல, அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒரு லவ் சாங் பாட வைப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு அவ எழுதியிருக்கிற சாங் லிரிக்ஸே சுத்தமா பிடிக்காது, ஒரு மாதிரி ரொம்ப கிரிஞ்சா இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். அதனால அவங்க ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே அப்படியே டெலிட் பண்ணிட்டு, எனக்கு இந்த சாங் சுத்தமா பிடிக்கல, கூடிய சீக்கிரத்திலேயே நான் ஒரு நல்ல லவ் சாங்கா எழுதி உங்ககிட்ட வந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து
கிளம்பிடுவான். ஆனா அவன் போனக்கு அடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த பேய் பொண்ணும் இப்ப அப்படியே அந்த மேனேஜர் கிட்ட போய், மவனே நீ ஒரு நாள் என் லிஸ்ட்ல வருவேடா, அன்னைக்கு உன்னை தூக்குறேன்டா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னோட ஃபேவரட் சிங்கருக்கு பிடிக்காத விஷயத்துல நீ பண்ண சொல்லுவ, அதுவும் போய் இவ கூட சேர்ந்து பாட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட க்ளோஸ் அப்பா நின்று அவனை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ரெண்டு பேரும் அவனோட வீட்டு வரைக்கும் வந்துருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோ கூட ஏதோ ஒரு பொண்ணு போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு வேற கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போய் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் தெரிய வரும் நம்ம ஹீரோ பேசுற பொண்ணு வேற யாருமே இல்ல, அந்த டாக்டர். சோ அவ இப்ப போன்ல என்ன சொல்லிக்கிட்டு இருப்பானா, இங்க பாரு உனக்கு தூங்குறதுல பிரச்சனை இருக்குன்னு நல்லாவே தெரியும், அதனாலதான் உனக்கு கொஞ்சம் தூக்கம் மாத்திரம் நான் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கேன், ஆனா அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் அதனை எடுத்துக்காத, உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணு சொல்லுவாளா. இதை வந்து நம்ம ஹீரோயினும் அந்த பேய் ஃப்ரெண்டும் கேட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த டாக்டர் பொண்ணு என்ன அட்வைஸ் பண்ணுவானா, இங்க பாரு நீ நல்லா தூங்காததுக்கு காரணம் உனக்குன்னு சொல்லி உன்னை பாத்துக்கிறதுக்கு பக்கத்துல தூங்குறப்ப யாரும் இல்ல, உன்னால கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமைக்கு டேட்டிங் எல்லாம் பண்ண முடியாது, பேசாம ஒரு பெட்டை தத்தெடுத்து வளையன், அது உன் கூட இருந்தாவான்ட்டு உனக்கு ஏதாண்டு ஒரு எமோஷனல் பாண்டிங் கிடைக்கும், உனக்கு நல்லா தூக்கமும் வரும், பிளஸ் இப்ப லவ் சாங் வேற எழுத போறதா கேள்விப்பட்டேன், அதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, எனக்கு எந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்டும் வேண்டாம், இந்த தூக்க மாத்திரையே இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கை நிறைய மாத்திரையை போய் எடுப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும், ஐயோ இந்த மாத்திரையை ஒரே வேலையில முழுங்கி செத்துருவானோ அப்படின்ட்டு. பட் நல்ல வேலை திரும்பி எல்லா மாத்திரையும் உள்ள போட்டு ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் தான் எடுத்து சாப்பிடுவான். இப்போ இந்த மாத்திரையோட எஃபெக்ட்னால அப்படியே அவனுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குமா, சரின்னு சொல்லிட்டு அவன் போய் பெட்ல படுத்துருவான். அவன் படுத்த அடுத்த செகண்ட்லயே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவன் கூட பெட்ல ஏறி படுத்துக்குங்க. அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்ன பேசிக்குவாங்கன்னா, இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், ஏன் தூக்க மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறான், ஒருவேளை இந்த தூக்க மாத்திரை சாப்பிடறதுனாலயே இவன் ஹெல்த்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற மாதிரி டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோ சைடா திரும்பி படுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து படுத்துருவானா. இதனால நம்ம ஹீரோனுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ் ஆயிரும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, சரி இவன் வழக்கம் போல வாக்கிங் போவான், நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோ படு லேட்டா எழுந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்வீட்ஸே பிடிக்காது. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை பக்கத்துல இருந்து பார்த்து நம்ம ஹீரோனுக்கு பயம் வந்துரும். ஏன்னா இவங்க ரூல்ஸ் படி யார் யாரெல்லாம் சாக போறாங்களோ அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க பழக்க வழக்கத்துல இல்லாத திங்ஸ் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. சோ இது நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு வந்தனையும் ஒருவேளை அவன் செத்து போயிருவானோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா இவளோட மேனேஜர் கிட்ட இருந்து இப்ப மெசேஜ் வரும், நீ என்ன வந்து என்னோட ஆபீஸ்ல பாருன்ட்டு. இப்ப அங்க போனா அந்த மேனேஜர் இவளை பிடிச்சி நல்லா திட்டுவான், நீ என்ன உன்னோட வேலை எதுவுமே ஒழுங்கா பார்க்காம அந்த சிங்கர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, ஓ அதுவா, எனக்கு அந்த சிங்கர் தான் ரொம்ப பிடிக்கும், அவன் சீக்கிரமாவே செத்து போயிருவான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்ச நாளாவே அவன் வீடா நடந்துகிட்டு இருக்கான், அவன் அவ்வளவு சீக்கிரத்துல சாக கூடாது, அதனாலதான் நான் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமா அவளோட ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்லுவா. அதுக்கு அந்த மேனேஜரும், இங்க பாரு மக்களை காப்பாத்துறது ஓ வேலை கிடையாது, அவங்க செத்தக்கடுத்து அவங்கள மேலகத்து கூட்டு போறதா நம்ம வேலை, அதனால உன் வேலை என்னங்கறத மறந்துடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை பிடிச்சு திட்டு வரா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினும், சரி நான் நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன், அவனோட எந்த விஷயத்திலும் நான் தலையிட மாட்டேன், பட் ஆனா அவனை ஃபாலோ பண்ற ரைட்ஸை மட்டும் எனக்கு கொடுங்க, ஏன்னா இங்க இருக்கிற கிரிம் ரிப்பர்லயே அவனை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும், அதனால அவன் செத்த கெடுத்து நான் அவனை மேலகத்துக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்பா. அதுக்கு அந்த மேனேஜர் இப்ப அப்படியே, சரி நீ ஏன் அந்த ஊஜு மேல இவ்வளவு பைத்தியமா இருக்க, ஆக்சுவலி அதுக்கான பதில் எனக்கே தெரியாது, ஏன்னா நான் செத்த கெடுத்து எனக்கு என் பேர் கூட ஞாபகம் இல்ல, ஆனா என் மைண்ட்ல ஞாபகம் இருக்கிற எல்லா விஷயமும் ஊஜு மட்டும் தான், அதனாலதான் நான் கிரிம் ரீப்பர் ஆனக்கடுத்தும் அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஆனா இவ என்ன சொன்னாலும் அந்த மேனேஜர் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டாரு. அவர் அப்படியே, இங்க பாரு நான் கடைசியா சொல்றேன், நம்மளோட வேலை வந்து செத்து போனவங்கள மேலோகத்துக்கு அனுப்புறது மட்டும் தான், சாகடிக்கிறதும் கிடையாது, சாவுல இருந்து காப்பாத்துறதும் கிடையாது, அதனால அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இல்லாம ஒருபடியா வேற ஏதாவது ஒரு வேலை இருந்தா போய் பாரு அப்படின்ட்டு திட்டி அங்கிருந்து நினைச்சு விட்டுருவான். சோ நம்ம ஹீரோயின் இதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி சோகமா அவளோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாளா. இப்போ அந்த இடத்துக்கு திருட்டுத்தனமா யாரோ வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவன் என்ற சம்பந்தமே நம்ம இங்க வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா இங்க ஒரு நாயை பார்த்திருப்பான்ல, அந்த நாயை திருடிட்டு போகதான் வந்திருப்பான் போல. ஏன்னா அந்த டாக்டர் பொண்ணு தான் சொல்லியிருப்பாளே, உனக்கு ஏதாண்டு ஒரு எமோஷன் கனெக்ட் தேவை, உன்னால டேட் பண்ண முடியலன்னா என்ன, ஒரு பெட்டை தத்தெடுத்து வள அப்படின்னு இருப்பா. நம்ம ஹீரோ ஏற்கனவே இந்த டாக நம்ம ஹீரோயின் வீட்டுல பாத்திருப்பான். இவனுக்கு இந்த டாக் கூட ஏதோ பர்சனலா கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால இப்ப திருட்டுத்தனமா யாருக்குமே தெரியாம இந்த டாக் எடுத்துட்டு ஓடுவானா. இதை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுவா. ஆனா பார்த்தவ இப்ப அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி, இல்ல இப்படி நடக்க கூடாது, அவன் சீக்கிரமே சாக போறான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்ல குடி போதையில ஒருத்தன் ஒரு பெரிய ட்ரக்க ஓட்டிட்டு வருவான். அது கரெக்டா நம்ம ஹீரோவை இடிக்கிற மாதிரி வேற வரும். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவளோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பக்கத்துல வேமா வந்து அவனை தள்ளி விட்டுருவா. ஆனா இவன் தள்ள அவன் அப்படியே பறந்து போய் அங்க இருந்த டிவைடர் மேலேயே விழுந்துருவான். இப்போ இவனை இடிக்க வந்த ட்ரக்கு ஒரு ஓரமா போய் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் இந்த டிவைடர் கிட்ட ஓரமா விழுந்து கிடப்பான். அப்பன்னு பார்த்து அந்த கிரிம் ரீப்பர் கிம் இந்த ஏரியா பக்கமா வர அவனோட வாட்ச்ல காட்டிரும், இந்த
மாதிரி ஊசு இன்னும் ஒரு செகண்ட்ல இறந்துருவான் அப்படின்ட்டு. இது நோட் பண்ண அந்த கிம் இப்ப அப்படியே வா ஊசுவா அவன் என்னோட ஃபேவரட் சிங்கராச்சே, அவனை நானே கைட் பண்ணி மேலோகத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை தேடி வந்துருவான். அடுத்த சீன்லயே பார்த்தா அவன் நம்ம ஹீரோவோட ஆவிய கார்ல ஏத்திட்டு எங்கே கூட்டு போய்கிட்டு இருப்பான். இப்ப போற வழி எல்லாத்துலயும் சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் தெரியுமா, நான் உயிரோட இருக்கிறப்பதான் என்னால உங்களை சரியா பார்க்க முடியல, இப்ப நீங்க சாக போறீங்க, உங்களை நான் தான் நல்லா பாத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஓட்டிட்டு இருப்பான். என்னடா இது கடைசியில நம்ம ஹீரோவை கொன்னுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இந்த கிரிம் ரீப்பரோட மேனேஜர் அப்படியே அந்த கிம்ம போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். ஏண்டா உனக்கு யூசுக்கும் ட்ரக் டிரைவருக்கும் வித்தியாசம் தெரியாதாடா, நேத்து நடந்த ஆக்சிடென்ட்ல நீ மேலோகத்துக்கு அனுப்புனது ஊசுவே கிடையாது, அவன் மேல மோத வந்த ட்ரக் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு பெரிய விஷயத்த போட்டு உடைப்பான். என்னன்னு பார்த்தா நேத்து அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவும் அந்த ட்ரக் டிரைவர் ரெண்டு பேருமே சாக வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் தான் அந்த ஆக்சிடென்ட் ஜோன்ல இருந்தால அவ எப்படி நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டா போல. ஆனா இது தெரியாத அந்த கிம் அங்க செத்து கிடந்த ட்ரக் டிரைவரை யாரு என்னன்னு கூட பார்க்காம அது நம்ம ஹீரோன்னு நினைச்சிட்டு மேலோகத்துக்கு அனுப்பிச்சிருப்பான். இப்ப இது தெரிஞ்சனையும் அந்த மேனேஜர் அந்த கிம்ம போட்டு கிளின்னு நல்லா கிழிச்சு எடுத்துருவான். இப்போ இவ்வளவு குழப்பம் நடந்தது காரணம் நம்ம ஹீரோயின் தான் அப்படிங்கறது அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சிரும். அதனால இப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு தனியா பேசுவான். நான் ஏற்கனவே அந்த சின்ன பொண்ணு விஷயத்திலேயே உனக்கு அட்வைஸ் பண்ணேன். நம்ம கிரிம் ரீப்பரோட வேலை என்ன, செத்து போற மனுஷங்களை மேலோகத்துக்கு அனுப்புறது மட்டும்தான். மித்தபடி எந்த உயிரையும் நம்ம எடுக்க கூடாது, எந்த உயிரையும் நம்ம காப்பாற்றவும் கூடாது. ஆனா அதையும் மீறி நீ 2-3 தடவை இந்த வேலையை பார்த்திருக்க. நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது மேனேஜர், ஆனா எனக்கு ஊசுவை பாக்குறப்ப மட்டும் தனியா ஒரு ஃபீல் இருக்கும். சொல்ல போனா நான் உயிரோட இருக்கிற மாதிரி அவனை பாக்குறப்ப மட்டும் தான் நான் நினைப்பேன். அது எந்த ரீசன்னால அப்படி தோணுது எனக்கு தெரியாது. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா பார்த்த உருவம் அவனோட தான், நான் கடைசியா கேட்ட பாட்டு அவனோட தான். இது மட்டும் தான் எனக்கு இப்ப ஞாபகமே இருக்கு. அதனாலவோ என்னவோ அவன் உயிரோட இருக்கணும்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சென்டிமெண்டெல்லாம் சொல்லி பாப்பா. ஆனா அதுக்கு அந்த மேனேஜர் இப்ப அப்படியே இங்க பாரு ஊசுவோட உயிர் எடுக்கணும்னு சொல்லி நான் ஒன்னும் ஆர்டர் போடல, இது மேலோகத்துல இருந்து வந்த ஆர்டர், அதை என்னால மீற முடியாது. ஆனா நீ அதை மீற ட்ரை பண்ற, அதனால உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை ஃபயர் பண்ணிடுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி இடிஞ்சு போனாப்ல ஆயிருவா. இப்ப அதுக்கடுத்து எதுவுமே பேசாம ஸ்ட்ரைட்டா அவ வீட்டுக்கு போய் அவ செத்த அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாள், அந்த ட்ரெஸ்ஸை திரும்பி போட்டுக்குவா. என்னன்னா இவளை இப்ப கிரிம் ரீப்பர் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னா இவளுமே உலாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆவி மாதிரி தான். அதனால இவளை மேலோகத்துக்கு அனுப்புறதுக்காக தான் இப்ப இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. பட் இருந்தாலும் அந்த மேனேஜருக்கு திடீர்னு நம்ம ஹீரோயின் மேல ஏதோ கரிசனம் வந்திருக்கும் போல. அதனால இப்ப அப்படியே அவளை மேலோகத்துக்கு அனுப்பாம இங்க பாரு நான் உனக்கு 2 மாசம் வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ள அந்த ஊசுவை நீ எப்படியான்னு காப்பாத்திக்க ட்ரை பண்ணிக்கோ. ஆனா உன்னால அப்படி காப்பாத்த முடியலன்னா அவனை நான் சீக்கிரமாவே மேலோகத்துக்கு அனுப்பிச்சிருவேன். சப்போஸ் இந்த 2 மாசத்துக்குள்ள அவனுக்கு எந்த ஆபத்து வராம நீ காப்பாத்திட்டேன்னா அவன் உயிரை நான் 30-40 வருஷத்துக்கு எடுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம அவனை நீ பாதுகாக்கிறதுக்கு கிரிம் ரீப்பரா அவன் கூட இருக்க வேண்டாம், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா அவன் கூட இரு. நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி உனக்கு நான் மறுபடியும் உயிர் தரேன், அதை நீ எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு விடுவான். இதை கேட்கறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா அவ செத்து போய் 7 வருஷம் ஆச்சு. இத்தனை நாள் வரைக்கும் அவர் கிரிம் ரீப்பரா இருந்தா, ஆனா இப்ப திரும்பி மனுஷியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு இப்போ இவளுக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் இதுதான், அதனால அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பா. அதனால இந்த ப்ராசஸோட ஸ்டார்டிங் விஷயமா இவ ஸ்ட்ரெயிட்டா ஓடி போய் நம்ம ஹீரோவோட கார் முன்னாடியே விழுந்துருவா. அதாவது இவளுக்கு ஸ்டார்டிங் சீன்ல எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் இப்ப ரீக்ரியேட் பண்ணுவா. அந்த ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோயின் உடம்புக்கு இப்ப உயிர் வந்துரும். சோ இவளை எல்லாராலையும் பார்க்க முடியும். ஸ்டார்டிங் சீன்ல மாதிரி இந்த ஆக்சிடென்ட் அப்பயும் இப்ப நம்ம ஹீரோ தான் வேமா ஓடி வந்து இவளை பாப்பான். இவனை பார்த்தனையும் அப்படியே நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே மயங்கிருவாளா. அப்பதான் அவ கையை நம்மளுக்கு காட்டுவாங்க. திடீர்னு அவ கையில ஒரு 7 ஸ்டார் ஃபார்ம் ஆகும். என்னன்னா இப்ப இவளுக்கு இவங்க 2 மாசம் டைம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுக்குள்ள ஒண்ணு இவனை காப்பாத்தணும். அதே மாதிரி இவளுக்குமே செத்தக்கடுத்து நிறைவேறாத ஆசைன்னு சொல்லி ஒரு 7 விஷயங்கள் இருக்கும் போல. அதுதான் அவ கையில இப்ப இருக்கிற அந்த 7 ஸ்டார். இவளுக்கு கொடுத்த அந்த 2 மாசத்துல சப்போஸ் அந்த நிறைவேறாத ஆசை எல்லாத்தையுமே இவ நிறைவேற்றிக்கிட்டானா இவ அடுத்த செகண்ட்ல மேலோகம் போயிருவா. நம்ம ஹீரோவை காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தாட்டியும் சரி இவ அவனுக்கு முன்னாடி மேலோகம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு போல. இது எல்லாத்தையும் அந்த மேனேஜர் சொல்லிதான் நம்ம ஹீரோயினை இப்ப ஹியூமன் ஃபார்முக்கே கொண்டு வந்திருப்பான். அதுக்கடுத்து இப்ப ஆக்சிடென்ட் ஆன நம்ம ஹீரோயினை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துருவாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல இவ கூட வந்தது அந்த கூ தான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தனே ஒரு மாதிரி ஷாக் ஆவான். பட் இருந்தாலும் இவளை காப்பாத்தணும்ட்டு இப்ப வேவேமா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருவான். அதுக்கடுத்து இப்ப ஹாஸ்பிட்டல் வந்த கெடுத்து திரும்பி நம்ம ஹீரோயின் அப்படியே கண் முழிச்சு கண்ணாடியை பாப்பாளா. இப்ப அப்படியே அவளுக்கு புதுசா ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அவ திரும்பவும் பிறந்திருக்கால, அதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் சோவும் அந்த ஆம்புலன்ஸ் பாய் கூவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டாக்டர் பொண்ணு சந்தோஷமா நல்ல வேலை நீங்க கொண்டு வந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பெரிய அடியும் கிடையாது, சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் மட்டும்தான், எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதுவே அந்த கூ மூஞ்ச தான் பார்க்கணும். அவன் ஒரு மாதிரி பதட்டமா குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியும். இதை நோட் பண்ண அந்த டாக்டர் பொண்ணு நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோனோட ரூம்
ரூமுக்கு வந்து பாப்பாங்களா, அங்க பார்த்தா அவ இருக்க மாட்டா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா போல. இவ எதுக்குடா சம்பந்தமே இல்லாம ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போறா அப்படின்னு பார்த்தா, இப்ப அவ கெட்டி இருக்கிற வாட்ச்ல ஊசு அப்படின்னு போட்டு 5 மினிட்ஸ்னு காட்டும். என்னன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது போல. அது தெரிஞ்சனும் இப்ப அவனை தேடி இவ வேகமா போய்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு ஈவென்ட்ல அப்படியே பாடிக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த ஈவென்ட்டுக்கு வந்துருவா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு மேல இருக்கிற லைட் அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குமா. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் டக்குன்னு இப்ப எதை பத்தி யோசிக்காம ஸ்டேஜுக்கு ஏறி அவன் அப்படியே பிடிச்சு ஓரமா அப்படி ஜம்ப் பண்ணிருவா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். யாருடா அந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம ஸ்டேஜுக்கு வந்து நம்மள தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்பதான் அவன் மேல பாப்பான். அந்த லைட் கீழே விழுக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இவன் நம்ம ஹீரோனை ஓரமா இழுத்துருவான். இப்படி 2 பேரும் ஓரமா வந்த அடுத்த செகண்ட் அந்த லைட் அப்படியே ஸ்டேஜோட நடுவுலயே விழுந்துரும். இப்படி ஒரு ஆக்சிடென்ட் இங்க நடந்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே பதட்டத்துல ரொம்ப க்ளோஸா நம்ம ஹீரோ கிட்ட வந்துருவாளா. அப்ப அப்படியே அவனை க்ளோஸ் அப்ல பார்த்தோனையும் நம்ம ஹீரோயின் லவ்ல விழுந்துருவா. ஆனா இப்படி அவ லவ்ல விழுக அவ கையில இருந்த ஒரு ஸ்டார் மறைஞ்சு போயிரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட நிறைவேறாத ஆசையில தான் ஒரு பையனை லவ் பண்ணணும் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருந்திருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் அவன் நம்ம ஹீரோவை தூரமா நின்று பார்த்து சைட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ இவ்வளவு பக்கத்துல பார்த்தனையும் அவன் நம்ம ஹீரோ மேல லவ்ல விழுந்துட்டா. அதனால ஆட்டோமேட்டிக்கா அவ கையில இருந்து ஒரு ஸ்டார் மறைஞ்சிருது. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் என்னதான் நம்ம ஹீரோவை காப்பாத்தி இருந்தாலும் அவ இந்த மாதிரி திடீர்னு அந்த ஸ்டேஜ் மேல ஏறினது பிளஸ் அவ போட்டிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்து இந்த பொண்ணுக்கு மண்டையில எதுவும் கோளாறு போல. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்து இங்க இவ்வளவு பெரிய சீன் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்ட்டு அவளை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கும். இதை நம்ம ஹீரோவும் பாத்துருவோம். ஆனா பாத்துட்டு எதையுமே சொல்ல மாட்டான். அதுக்கு அடுத்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க அப்படியே நம்ம ஹீரோனை பிடிச்சு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உன் பேர் என்ன, நீ எந்த அட்ரஸ்ல இருக்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனுக்கு அவளோட பேரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே மறந்து போயிருக்கும். அதனால எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே இருப்பாளா. அப்ப அந்த ஆபீசருக்கு ஒரு போன் கால் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் போல. அவன் இப்ப அப்படியே கால் பண்ணி அந்த பொண்ணு மேல எந்த ஒரு கேஸும் போட வேண்டாம், அவ ஜஸ்ட் என்ன காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருக்கா, அதனால ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்றான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஒரு மைனர்ங்கறனால அவ வீட்ல இருந்து யாரான்னு கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பன்னு பார்த்தா இந்த ஆம்புலன்ஸ் பாய் கு அங்க வருவான். அவன் வந்து இப்ப நம்ம ஹீரோயினை அவன் வீட்டுக்கு கூட்டு போயிருவான். நம்ம ஹீரோனும் இப்ப அவளுக்கு போகிறதுக்கு வேற எந்த இடமும் இல்லைங்கிறனால அப்படியே அந்த கு கூடயே போயிருவாளா. அப்ப அந்த கு நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி வியடா பாத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு அவ உடனே உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடியே தெரியுமா, என்ன பாத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த கு இல்ல நான் உன்னை பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ மழுப்புற மாதிரி தெரியும். ஆனா நம்ம ஹீரோயின் இதை பெருசா எடுத்துக்க மாட்டா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் புதுசா லவ் சாங் எழுதலான்ட்டு ட்ரை பண்ணுவானா. ஆனா அவன் என்ன ட்ரை பண்ணாலும் ஒரு லைனுக்கு மேல அவனால எதுவுமே எழுத முடியாது. அதனால ஒரு மாதிரி சோகமா அவன் திருடிட்டு வந்த நாய்க்குட்டியை இப்ப கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வாலண்டியர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான் போல. இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்து இப்ப வாலண்டியர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த வாலண்டியர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அவன் கார்ல ஏறலான்னு போகிறப்ப கரெக்டா நம்ம ஹீரோனோட வாட்ச்ல ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னு பார்த்தா இன்னும் 5 நிமிஷத்துல இவனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணும். சரி இவனை போய் டக்குன்னு காப்பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஓடுவாளா. அப்ப ஸ்லிப் ஆகி அவ கீழே விழுந்துருவா. அந்த கேப்ல அவன் கார் ஏறியே போயிருவான். போச்சு, கார்ல தான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது, எப்படி அவனை காப்பாத்த போறோம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பேய் ஃப்ரெண்ட் இருப்பாள். அவ இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. என்னன்னா இன்னும் அந்த பேய் பொண்ணு நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியவா போல. இப்ப அடுத்த செகண்ட்லயே அந்த பேய் பொண்ணு நம்ம ஹீரோவோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பக்கத்துல போய் அவளோட கேப்பையும் ஓவர் கோட்டையும் அவளுக்கே தெரியாம திருடி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவா. இதனால நம்ம ஹீரோனும் அவளோட கெட்டப்பால அப்படியே சேஞ்ச் பண்ணி மறைச்சு நம்ம ஹீரோவோட மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி எப்படியோ ஃபாலோ பண்ணி அந்த கார்ல ஏறிடுவா. இப்போ அந்த கார் போய்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோனோட வாட்சை திரும்பியும் செக் பண்ணி பாப்பா. பார்த்தா இன்னும் 43 செகண்ட்ஸ்ல நம்ம ஹீரோ சாக போறான் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுமா. அதுக்குள்ள என்ன ஆபத்துடா வரப்போகுது அப்படின்னு இவ யோசித்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இந்த காரை ஒரு மாதிரி தூங்கினாப்லயே ஓட்டிட்டு வருவான். சோ இந்த ரீசன்னாலதான் இப்ப நம்ம ஹீரோ இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த அசிஸ்டன்ட் கண்ணத்திலே சப்புன்ட்டு ஒரு அறை விடுவா. இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ என்னவோ ஏதோன்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் அந்த அசிஸ்டன்ட் ஒழுங்காவே கார் ஓட்ட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. அப்புறம் அவன் தான் ஸ்டியரிங் அங்கிட்டு இங்கிட்டும் பிடிச்சு எப்படியோ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகாத அளவுக்கு பாத்துக்குவான். இப்ப எப்படியோ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவா காப்பாத்திட்டா. ஆனா இவ மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இந்த கார்ல வந்திருப்பா. ஏன்னா இவ தான் மூஞ்சே காட்டாம ஃபுல்லா மாஸ்க் போட்டு மறைச்சிருப்பா. அதனால இது தன்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அடுத்த ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்காக இவனுக்கு மேக்கப் போட சொல்லிடுவான். ஆனா இப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கப்ப
இருக்கிறப்ப கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் போன் பேசிட்டே உள்ள வருவான். என்னது உன்னை நாங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமா? இல்லையே, நீ எங்க கூட தானே கார்ல வந்த அப்படின்ட்டு அந்த உண்மையான மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இதனால அந்த அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி குழம்பி போய் இப்ப நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் பேய் மாதிரி நம்ம ஹீரோக்கு மேக்கப் போட்டு வச்சிருப்பா. இதுலயே இங்க நிக்கிறது வேற யாரும் அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் இந்த வட்டம் நம்ம ஹீரோ பெருசாலாம் கோவப்பட மாட்டான். ஏன்னா ஏற்கனவே இவ தன்னோட உயிரை ஒரு தடவை காப்பாத்திருக்கா அப்படிங்கறனால ஜஸ்ட் இவன் வீட்டுல இருந்து மட்டும் துரத்தி விட்டுருவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஒரு மாதிரி மனசு கேட்காது. ஐயோ, நம்ம இவன் கூடயே இருந்தா தானே இவனுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா அந்த பேய் பொண்ணு அவளோட பேய் பவர் வச்சு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு கதவை திறந்து விட்டுருவா. இப்போ வீட்டுக்குள்ள போன நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேலையா பண்ற விஷயமே அந்த தூக்கு மாத்திரை எல்லாத்தையுமே அப்படியே பாத்ரூம்ல போட்டு ஃபிளஷ் பண்ணி விட்டுருவா. ஏன்னா அவளுக்கு இன்னும் ஒரு பயம் இருக்கு, இந்த தூக்கு மாத்திரையால கூட அவன் சாவு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது எல்லாத்தையும் அவ கீழே போட்டுருவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா அந்த பேய் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா. நான் கிரிம் ரிப்பரா இருக்கிறப்ப கூட அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், ஈஸியா அவனை காப்பாத்த முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப அவனை காப்பாத்துறது பெரும் பாடா இருக்கு. நான் எப்பப்பெல்லாம் அவனை காப்பாத்துறதுக்காக ரொம்ப க்ளோஸா அவன் கிட்ட நெருங்குறேனோ அப்பப்பெல்லாம் அவன் என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த பேய் ஃப்ரெண்ட் அவ கையை வச்சுட்டு சும்மா இல்லாம ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து அங்க இருக்கிற மிரர்ல we will always protect you ஊசு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருவா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிருவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் இந்த பாத்ரூம் சைடு வர மாதிரி இவளுக்கு தெரிஞ்சிருமா. அதனால வேவேமா டக்குன்னு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவா. ஆனா இவ கெட்ட நேரம் நம்ம ஹீரோ இப்ப ஸ்ட்ரெயிட்டா பாத்ரூமுக்கு போய் அந்த கண்ணாடியில எழுதிருந்த எல்லாத்தையும் பாத்துருவானா. சோ அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கறத அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கிற நாய்க்குட்டி இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கூட தானே இருந்திருக்கும். அது நம்ம ஹீரோயின் இங்க இருக்கிறத சென்ஸ் பண்ணி அப்படியே கொலைக்க ஆரம்பிச்சிரும். இந்த சத்தம் கேட்டு கரெக்டா நம்ம ஹீரோவும் அவ ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கிட்ட வந்துருவான். சரி, இவ வசமா மாட்ட போறா அப்படின்னு நினைச்சா இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாப்பானா. பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ள வந்தது. அதுக்கடுத்து அந்த டாக் எங்க குலைச்சிருமோன்னு சொல்லி பயந்துட்டு அந்த டாகோட இந்த வீட்டை விட்டே வெளியே போயிருப்பா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துருவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அந்த டாக் எடுத்துட்டு அவ தங்கியிருக்க வீட்டுக்கு தான் வருவாளா. அங்க பார்த்தா இப்ப நிறைய குழந்தைங்க வெளியே விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோயினை பார்த்து பயப்படுவா. யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் கிரிம் ரிப்பரா இருக்கிறப்ப ஒரு பொண்ணு சாகர நிலைமைக்கு போயிட்டு திரும்பி உயிரோட வந்திருப்பாள் அந்த பொண்ணு. அவ நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே பயந்துகிட்டே என்ன திரும்பி நீங்க சாகடிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி பயந்தாப்புல கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உன்னை இப்போதைக்கு நான் கூட்டு போக மாட்டேன் அப்படிம்பாளா. சோ உடனே அந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் எப்படியும் நம்ம ஹீரோயினோட அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அழகா கீபோர்டு வாசித்துக்கிட்டு இருப்பா. அதுவும் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் போட்டு சாங்க தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த சாங்க நீ ப்ளே பண்றனாவே கண்டிப்பா நீ ஆரம்பத்துல இருந்து என்னோட ஃபேனா தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே பக்கத்துல வருவானா. இப்ப இவனை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், இவன் என்னடா இங்க பண்றான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவகிட்ட சரி நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து என் நாயை திருடிட்டு போன அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அவ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபார் தி ரெக்கார்ட் நான் ஒன்னும் உங்க நாயை திருடல, நீங்க தான் அந்த நாயை திருடுனீங்க அப்படின்ட்டு கரெக்டா சொல்லிடுவாளா. இதை கேட்டுன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். பரவாயில்லையே, உனக்கு எல்லா விஷயமும் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு, அப்போ நீ என்ன அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிருக்க போல அப்படிங்கிற மாதிரி அவன் ஜோவியரா நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிடுவா. இந்த 2 மாசத்துல உங்களுக்கு நிறைய ஆபத்து வர காத்திருக்கு, அதனால நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம ஏற்கனவே எமோஷன் இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம், இவ கூட சேர்ந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய எமோஷன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம லவ் சாங் எழுதிடலாமே அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிப்பான். அதனால இப்ப நம்ம ஹீரோ அப்படியே சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் கூட சேர்ந்து சுத்தலாம், சோ இன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நாளைக்கு உன்னோட ஷெட்யூல் எல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் வெளியே போறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வாட்டிக்கு கேஷுவலா கிளம்பி போயிருவான். ஆனா நம்ம ஹீரோ எனக்கா என்னது அவன் என் கூட நாளைக்கு வெளியே வர போறானா அப்படிங்கிற மாதிரி தலையே சுத்த ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இந்த விஷயம் எல்லாத்தையும் போய் அந்த பேய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாளா. அவ அப்படியே நம்ம ஹீரோயினை அழகா டிப் டாப்பா ரெடி பண்ணி இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட வெளியே போறதுக்கு ரெடியாக்கி விட்டுருவா. ஆனா இவளை இப்ப இந்த கெட்டப்ல பார்த்தனையும் நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா வாயை பொழந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா கார்ல போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ போன் எல்லாம் கிஃப்ட் பண்ணுவான். அதுக்கடுத்து இப்ப 2 பேரும் சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போவாங்களா. அங்க நம்ம ஹீரோயின் எல்லா ரேடியும் என்ஜாய் பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுவான். இதை பார்த்து புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் சரி
இனிமேல் ஹெவியான ரைட்லாம் வேணாம், சின்ன பிள்ளைங்க போற மாதிரி ஏதாவது ஸ்லோவா போற ரைட்ல போவோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு ட்ரெயின்ல ஏறுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் குட்டி குழந்தை மாதிரி அந்த ரைடை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இதை பாக்குற நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் மேல அட்ராக்ட் ஆவான். அப்பன்னு பார்த்து தெரியாதனமா ரெண்டு பேரும் பக்கத்துல நெருங்கி வந்து உட்கார ரெண்டு பேரோட கையும் லைட்டா டச் ஆயிக்குமா. இதுல நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவு வெக்கம் வருதோ அதை விட அதிகமா நம்ம ஹீரோக்கு வெக்கம் வரும். அதாவது அவனை அறியாமையே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது போல. அதனால நம்ம ஹீரோ எதை பத்தி யோசிக்காம டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட கையை இறுக்கமா பிடிச்சுக்குவான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல அப்படியே டோட்டலா ஆஃப் ஆயிருவா. ஆனா அப்ப எதர்ச்சியா நம்ம ஹீரோயின் அவ கைய பாக்குறப்ப அவ கையில இருந்து இன்னொரு ஸ்டார் மறைய ஆரம்பிச்சிரும். என்னன்னா நம்ம ஹீரோயினோட ரெண்டாவது ஆசை தனக்கு பிடிச்ச பையனோட வெளியே டேட் போகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் இவன் நம்ம ஹீரோ கூட வெளியே வந்திருக்காள், அதனால இந்த ஆசையும் நிறைவேறிச்சுட்டு ரெண்டாவது ஸ்டார் இப்ப மறைஞ்சிரும். அதுக்கடுத்து இப்படி வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ வழக்கம் போல சாங் எழுதலான்ட்டு உட்காருவானா. ஆனா எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த வட்டம் நம்ம ஹீரோக்கு சூப்பர் ஐடியாஸ் தான் கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவன் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து வெளியே சுத்துறதுதான். இதை புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ அடுத்து அப்படியே அந்த வாரம் பூரா நம்ம ஹீரோயின் கூட தான் வெளியே போய்கிட்டே இருப்பான். அப்ப அப்படிதான் ஒரு நாள் வெளியே போய்கிட்டு இருக்கப்ப இந்த டாய்ஸ் மிஷின் பாப்பாங்க. அதாவது காயின் போட்டு அதுக்குள்ள இருக்கிற டாய்ஸை கரெக்டா எடுக்கணும் அந்த கேம். இப்போ அதுல இருக்கிற 10 டாய்ஸ் கூட நம்ம ஹீரோவோட படம் போட்ட ஒரு நெக்லஸ் வேற உள்ள ஒண்ணு இருக்கும். சோ நம்ம ஹீரோயின் அதை எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணுவா. இதை பார்த்த நம்ம ஹீரோ நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்ட்டு அவன் ட்ரை பண்ணுவான். பார்த்தா அவனுக்கும் அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அதனால அப்படியே ரெண்டு பேரும் மும்மரமா அந்த கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயினோட வாட்ச்ல ஏதோ இண்டிகேட் பண்ணும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு இன்னும் 5 நிமிஷத்துல ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து சுத்தி முத்தி பாப்பாளா. பார்த்தா இவங்க நின்று இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு பேனர் இருக்கும். அது கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுதான் இவங்க மேல விழுக போகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. அதனால நம்ம ஹீரோ கிட்ட நம்ம இங்க இருந்து விளையாண்டது போதும், லேட் ஆச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவா. ஆனா அவனா இல்ல, நான் இதுல இருந்து ஏதாவது ஒரு பொம்மையான எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ட்டு அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோயின் பாப்பா இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இப்ப டக்குன்ட்டு அவ அந்த கேம் விளையாண்டு அங்க இருக்கிற ஒரு குட்டி ராபிட் பொம்மையை கரெக்டா எடுத்துருவா. இப்போ இதை எடுத்த கெடுத்து வேமா அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பா. பார்த்தா கரெக்டா அந்த பேனர் இவ்வளவு நேரம் இவங்க நின்னுகிட்டு இருந்த இடத்துலயே வந்து விழுந்துரும். நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து நீ ஆடி போயிரும். ஜஸ்ட் மிஸ், விட்டா சோழியே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்ததையும் அதுல இருந்து நம்ம ஹீரோவை இவ காப்பாத்தினதையும் அந்த சீனியர் ஆபீசர் கிம்ங்கிற கிரிம் ரீப்பர் அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். சோ இத பத்தி அந்த கிம் போய் அந்த மேனேஜர் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். நீங்க அவளை திரும்பி உயிரோடி அனுப்பிச்சிருக்க கூடாது. இப்ப பாருங்க அவ ஊசுவோட உயிரை எடுக்கவே விட மாட்டேங்கிறா, ஏதான் பண்ணி காப்பாத்திடுறா. இப்படியே போச்சுன்னா இன்னும் 2 மாசத்துக்குள்ள ஊசுவோட சாவு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த கிம் பேசிக்கிட்டு இருப்பானா. ஆனா அதுக்கு அந்த மேனேஜர் இப்ப அப்படியே அதான் இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்களே, பொறுத்து இருந்து பாப்போம். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆயிட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் கொடுக்காது, கெட்ட விஷயங்களும் சேர்த்தே கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குதர்க்கமா பேசுவான். இப்ப தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு 2 பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்த கெடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப ஜெயிச்ச அந்த ராபிட் பொம்மைய ஏற்கனவே நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கிற ஒரு ராபிட் பொம்மை பக்கத்துல வைப்பா. ஆனா அதை அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்மையில ஏதோ ஒரு ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும் போல. அதை இப்ப ஆன் பண்ணி நான் எப்பயும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை எப்பயும் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிருவா. அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட பியானோவை எடுத்து வாசித்துக்கிட்டு இருப்பாளா. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ நீ வாசிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் லிட்டில் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவனும் இப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து வாசிக்க ஆரம்பிப்பான். அவன் பக்கத்துல வந்து உட்காந்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குஜாலா இருக்கும். ஆனா அப்ப தெரியாதனமா 2 பேரோட விரலும் உரசிக்குமா. இதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்க வந்துரும். இவதான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். அதை கெடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே சரி லேட் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு தான் எந்திரிக்க போவா. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு இவங்க வீட்டுக்குள்ளதான் சத்தம் கேட்டு எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேய் ஃப்ரெண்ட் இருப்பாளே அவளோட வேலைதான் இது போல. இப்படி மொத்தமா லைட் ஆஃப் ஆனனையும் நம்ம ஹீரோ பயந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சுக்குவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு லைட் ஆன் பண்ணுவா. அதை ஆன் பண்ண உடனேயும் அப்படியே சீலிங் பூரா ஸ்டார்ஸா இருக்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகுமா. இது நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோவை எடுத்து காட்டுவா. அதுல சின்ன வயசா இருக்கிற நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவும் இருப்பாங்க. இந்த போட்டோவை பார்த்தனுமே நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இப்ப அவங்க அம்மா உயிரோட இல்ல போல. இவன் ஃபீல் பண்றதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் இங்க பாரு நீ ஒரு ஃபேமஸான சிங்கரா இருக்குங்கிறனால உனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால உனக்கு பிடிச்சதுனா நீ செய்ய முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். ஆனா மித்தவங்களுக்காக யோசித்து உன்னோட ஹாப்பினஸ் நீ அழிச்சுக்காத. உனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் நீ இஷ்டம் போல செய். கண்டிப்பா இதைத்தான் மேல இருந்து பாக்குற உன்னோட அம்மாவும் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இதையும் இப்படிலாம் பேசுறான்னா அவளுக்கு லைட்டா ஒரு பயம் இருக்கும். நம்ம ஹீரோ ஒருவேளை ஏதாண்டு ஒரு மன கஷ்டத்தினாலதான் செத்து போயிருவானோ அப்படிங்கறதுனாலதான் அவ நம்ம ஹீரோக்கு இப்படிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அந்த நாய்க்குட்டி கூட சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட மேனேஜருக்கு கால் பண்ணி நான் ஒரு சூப்பரான சாங் ரெடி பண்ணிட்டேன், ரெக்கார்டிங்க்கு டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் சாங்கோட வரேன் அப்படின்றான். அதுக்கடுத்து போன் பேசி முடிச்ச உடனே வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்கிற
நம்ம ஹீரோயின் கிட்ட தான் போவானா. அங்க நம்ம ஹீரோயின் அந்த டாக் கூட கிரீன் லைட் ரெட் லைட் விளையாண்டுகிட்டு இருப்பா போல. இப்ப டக்குன்னு அந்த மரத்துல இருந்து திரும்பின உடனே நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸப்பா வந்து நிப்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிரும், இவன் என்னடா இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ என்ன யோசித்தான்னு தெரியல, அவன் டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோயினும் சரி நம்ம இவனை விரும்புற மாதிரி இவனும் நம்மள விரும்புறான் போல அப்படின்ட்டு அவளையும் இப்ப ஹக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து ஒரு 4-5 நாள் கழிச்சு அந்த ரெக்கார்டிங் டேட்டு வந்துருமா. நம்ம ஹீரோ அவன் எழுதின சாங்க சூப்பரா அந்த சாங்குங்கிற பொண்ணு கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருப்பான். இத வந்து நம்ம ஹீரோயினும் அப்படியே பார்த்து சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனையும் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பான். பார்த்தா அவங்க பக்கத்துல இருக்க மாட்டா. அப்ப அந்த மேனேஜர் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து பரவாயில்லையே சூப்பரா லவ் சாங் எழுதிருக்கடா அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப கூட அந்த அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஃபேக்கா ஒரு பொண்ணை டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுல இருந்து வந்து எமோஷனை வச்சுதான் இப்படி சூப்பரான ஒரு லவ் சாங் எழுதிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டு அந்த மேனேஜரும் என்னடா டேட் பண்றியா, அது ஃபேக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, நீ வாட்டுக்கு அந்த பொண்ணை லவ் கியூ பண்ணி தொலைச்சிடாத. ஆனா கண்டிப்பா நீ அந்த பொண்ணை லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா ஏற்கனவே அன்னைக்கு அந்த பொண்ணு உன்னை அந்த ஸ்டேஜ்ல இருந்து காப்பாத்தினப்பயே ஏதோ கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருந்துச்சு, அதனால உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா சாங்குக்காக அவளை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதுக்கு நம்ம ஹீரோவும் எந்த பதிலும் பேச மாட்டான், அப்படியே அமைதியா தான் நிப்பான். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனையாயிரும்னா இவங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுருவா. பாவம் அவளுக்கு அப்படியே கண்ணே கலங்கிரும். இத்தனை நாள் வரைக்கும் ஹீரோ நம்ம கூட பொய்யாவா பழகனா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனா இப்ப இவ எல்லாத்தையும் கேட்டுட்டா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிரும். அவனுக்கு உடனே செம கடுப்பாயிரும். அதனால இப்ப எதை பத்தி யோசிக்காம இவ்வளவு நேரம் அவங்க ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் மொத்தமா டெலீட் பண்ணி விட்டுருவான். ஏன்னா அந்த மேனேஜர் இப்ப தேவலாம வாய் விட்டதுனால தானே நம்ம ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாயிருச்சு, அதனாலதான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணிட்டான். சோ இதுலயே நல்லா தெரியுது அவன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபேக்காலாம் ஒன்னும் கிரியேட் பண்ணல, அவனுக்கு உண்மையிலே நம்ம ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப கோச்சிட்டு வெளியே போன நம்ம ஹீரோயினை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிருவான். அங்க நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சுகமா உட்காந்துருப்பாளா. இப்ப அவகிட்ட போய் நம்ம ஹீரோ அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல உன்னை இந்த சாங்காக தான் நான் யூஸ் பண்ணிக்க பார்த்தேன், நான் பண்ணது தப்பு தான், நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவான். ஆனா அதுக்கு இப்பயும் நம்ம ஹீரோயின் இல்ல, எனக்கு இந்த உலகத்திலே தெரிஞ்ச வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்த்தது இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு ஃபேவரா தான் அவ பேசுவா. ஆனா இவ இப்படி எல்லாம் சொன்னோனையும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கில்ட் ஆயிரும். அதனால டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையெடுத்து அவன் இதயத்துக்கிட்ட வச்சு நான் ஸ்டார்டிங்ல வேணா போய் சொல்லிருக்கலாம், ஆனா இப்ப என்னோட ஃபீலிங் உண்மையானது அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு வரதெல்லாம் அவளோட 3வது விஷயம் தான். என்னன்னு பார்த்தா அவளோட 3வது ஆசை அவளுக்கு பிடிச்ச பையனை கிஸ் பண்றது. இப்ப மட்டும் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க, அடுத்து 3வது சாரி அவ கையை விட்டு போயிரும். இதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுவா. ஏன்னா இந்த ஸ்டார் எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போயிருச்சுன்னா அடுத்து நம்ம ஹீரோயினால இந்த பூமியில இருக்கவும் முடியாது, நம்ம ஹீரோவை காப்பாற்றவும் முடியாது. அதனாலதான் அவ ரொம்ப பயப்படுவா. ஆனா இந்த விஷயத்த பத்தி தெரியாத நம்ம ஹீரோ ரொம்ப குழம்பி போயிருவான். என்னடா அவளுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு நினைச்சோம், ஆனா இப்படி கிஸ் பண்ணலான்னு வரப்ப அவ அங்க இருந்து ஓடிட்டாளே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டையை போட்டு ரொம்ப குழப்பிக்குவான். அப்போ அப்படியே குழப்பத்துல அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஜெயிச்சுட்டு வந்த அந்த ராபிட் பொம்மையை போட்டு அமுக்குவானா. அதை அவன் பிரஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் கடைசியா ரெக்கார்ட் பண்ணிருப்பாள், நான் உன்னை எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எப்பயும் லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதை நம்ம ஹீரோ கேட்டுருவான். ஆனா இதை கேட்டனையும் அவன் ஒரு மாதிரி குழம்பி போய் அவன் ஏற்கனவே ஒரு பெரிய ராபிட் பொம்மை வச்சிருப்பான்ல அதை எடுத்து அப்படியே அமைக்கி பார்ப்பான். பார்த்தா அந்த பெரிய பொம்மையிலையும் நம்ம ஹீரோயின் வாய்ஸ்லயே நான் உன்னை எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் வரும். ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோ இப்போ ஒரு மாதிரி வீடா சிரிப்பான். சோ இந்த பொம்மைக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு அப்படிங்கறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பானா. அப்ப அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் முத பாட்டு பாட ஆரம்பிச்சப்ப எனக்கு ஒரு பொண்ணு ஒரு லெட்டரும் ஒரு பொம்மையும் பிரசன்ட் பண்ணிருந்தா, அவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேன், அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு அதை பத்தி பெருசா எதுவும் ஞாபகம் இருக்காது போல. அதனால நம்ம ஹீரோவும் சரி விடு நானே இது டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுருவான். அதுக்கு அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கூட்டு வந்து இப்ப அவளை எல்லாருக்கும் முன்னாடியும் இவனோட ஃபர்ஸ்ட் சாங்க பாட வைப்பான். ஃபர்ஸ்ட் இதுல அந்த மேனேஜருக்கு எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா நம்ம ஹீரோயின் பாட ஆரம்பிச்சோனையும் அவளோட வாய்ஸ் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே பாடிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவ மைண்டுக்கு ஏதோ சில மெமரிஸ் வர மாதிரி தெரியும். அதுவும் கரெக்டா இவளுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அந்த சம்பவம் இவளுக்கு ஞாபகம் வரும். அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்கே ஆகும். அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவ கீழே விழுந்திருந்தப்ப இவளை பார்க்க வந்த பையன் நம்ம ஹீரோவே கிடையாது, அந்த ஆம்புலன்ஸ் பாய் கு. அது இப்பதான் இவ மெமரிக்கே வரும். இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அவனோட மேனேஜரையும் தான் காட்டுவாங்க. அவங்க நம்ம ஹீரோனோட வாய்ஸ் நல்லா இருக்கு, அடுத்து இவ்வளவே நம்ம ஊசு கூட சேர்ந்து நெக்ஸ்ட் சாங்க பாட விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிருவாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுமே நம்ம ஹீரோயின் மூஞ்சில சந்தோஷமே இருக்காது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவளோட பேய் ஃப்ரெண்டை தான் போய் மீட் பண்ண போவாளா. அப்பதான் அந்த பேய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் பேசிக்குவாங்க. என்னன்னா இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு நம்ம ஹீரோ அவளை பார்க்க வரவே கிடையாது, அந்த
தான் பார்க்க வந்திருக்கான். பட் ஆனா இவ சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பாடின பாட்டை கேட்டுட்டே செத்து போனனாலதான் இவ தான் சாகும் போது ஊது தன்னை வந்து பார்க்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த பேய் ஃப்ரெண்டும், சரி உன்னை பார்க்க வந்த ஆள் தானே வேற வேற, இதுல எதுக்கு உனக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன், இதை ஃப்ரீயா விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல இன்னும் எனக்கு என்ன பத்தின விஷயங்களே தெரியல, என் மெமரியிலேயே பல குழப்பங்கள் இருக்கு, இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி ஊசுவை லவ் பண்ண முடியும், நான் எப்படி அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், சோ பேசிக்கா பார்த்தா எல்லாமே தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவா. அதனால அந்த பேய் ஃப்ரெண்டும், சரி உனக்கு இவ்வளவு குழப்பமா இருக்குங்கிறியே, அப்பனா ஃபர்ஸ்ட் நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னை பத்தின பழைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஆளு கண்டிப்பா இந்த ஆம்புலன்ஸ் பாய் ஊவா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஆம்புலன்ஸ் பாய் கூவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு பேஷண்ட பார்க்க வருவான். அவங்க ரொம்ப சீரியஸா எந்திரிக்கவே முடியாத நிலைமையில தான் பெட்ல இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட அந்த கூ அப்படியே, சாரி என்ன மன்னிச்சிருங்க, என்னால அடிக்கடி வந்து உங்களை பார்க்க முடியல, பட் இருந்தாலும் நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேஷண்ட் கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அந்த பேஷண்ட் பார்த்துட்டு வெளியே வந்த அந்த கூ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அந்த டாக்டர் சோ பொண்ணு கிட்ட ஒரு பொக்கேவை கொடுத்து, நான் இங்க இல்லாத நேரத்துல நீங்க அவங்கள ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிறீங்க, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொக்கேவை கொடுத்துருவான். ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், இவன் இப்படி பொக்கே வேற வந்து கொடுத்துட்டானா அவ்வளவுதான், அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு மாதிரி போனவே பாத்துக்கிட்டு இருப்பான். என்னது இது, ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருந்து கிளம்புனதுல இருந்து அவ ஒரு மெசேஜ் கூட பண்ணவே இல்ல, சரி நம்ம மெசேஜ் பண்ணி பாப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்புவான். ஆனா இந்த மெசேஜை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு ரிப்ளை பண்ண மாட்டாளா. அதனால சும்மா ஜாலியா நம்ம ஹீரோவும், நீ மட்டும் சீக்கிரம் ரிப்ளை பண்ணல என்னோட அசிஸ்டன்ட்டை விட்டு அந்த போனை புடுங்கிடுவேன் அப்படின்ட்டு சும்மா தான் கலாய்க்க செய்வான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், சரி ஓகே நாளைக்கே நான் வந்து இந்த போனை உங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிருவா. ஏன்னா இது நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த போன் தானே. ஆனா நம்ம ஹீரோ அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். சரி அன்னைக்கு அந்த மேனேஜரும் அசிஸ்டன்ட்டும் நான் அவளை ஃபேக்கா லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனால லைட்டா கோவமா இருக்கா போல, சரி நம்ம அவளை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் இந்த ஃப்ரீயா எடுத்துக்குவான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கூவோட வீட்டுல தானே தங்கியிருக்கா. அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த கூ கிட்ட போய், உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி தெரியும் தானே, அப்படி இருந்தும் ஏன் என்ன தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் அப்ப என்ன காப்பாத்தணும்னு நீங்க அவ்வளவு போராடினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு அந்த கூவோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடும். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிருவா, ஓகே இவனை தான் நம்ம சாகிறதுக்கு முன்னாடி பாத்துருக்கோம் அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோயின், ரொம்ப தேங்க்ஸ், அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்தணும்னு அவ்வளவு முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அதுக்கு அந்த கூ இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அப்படி நம்ம ஹீரோனோட கண்ணத்தை தொட்டு பார்த்து அவளை அப்படி ஹக் பண்ணிக்குவான். சோ உண்மையிலேயே பாஸ்ட்ல இவனுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் நடுவுல என்னதான் நடந்துச்சு, இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு பாவம் நம்ம ஹீரோனுக்கே இன்னும் புரியல. ஆனா இதுல செம ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரும் இப்படி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கீழ இருந்து பாத்துருவான். பாவம் இதை பார்த்தனே அவன் மனசே ஒரு மாதிரி உடைஞ்சிரும். அதுக்கடுத்து இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த கூ கிட்ட, சரி என்னோட பேர் என்னன்னு சொல்லுங்க, என்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த கூ, நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன், ஆனா இப்ப கிடையாது, நாளைக்கு ஈவினிங் நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படிம்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. அந்த கூ இப்ப அப்படியே அவன் ஒர்க் பண்ற இடத்துல சிஸ்டம்ல ஏதோ போட்டு சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆன டீடைல்ஸை பத்தி எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுல ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவ ஹாஸ்பிட்டல் வந்தோன்னு இறந்துட்டா, அவ பேரு ஹேனா அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் ஆயிருக்கும். அதை இவன் ஒரு மாதிரி சோகமா பாத்துக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ நேத்து நான் உன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட போனை கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாள். அது சும்மா விளையாட்டுத்தனமாலாம் சொல்லல, இப்ப உண்மையில இந்த போனை கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோவோட ஆபீஸ் முன்னாடி வந்துருவா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டான்னா, இத்தனை நாள் வரைக்கும் நம்மளை காப்பாத்தினது ஊசுன்னு நினைச்சுதான் நம்ம அவனை லவ் பண்ணிருக்கோம், ஆனா உண்மையிலே நம்மளை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணது அவன் கிடையாது, சோ நம்மளுக்குள்ள இருக்கிற லவ்வுமே பொய்யானது அப்படிங்கிற மாதிரி அவ முடிவு பண்ணிருப்பா. ஆனா இவ இப்படி வந்து போனை கொடுத்துட்டு போன விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ உள்ள இருந்து பாத்துருப்பானா. அதனால டக்குன்னு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இப்ப அந்த போனை வாங்கி தான் செக் பண்ணி பார்ப்பான். அதுல கடைசியா அந்த கூ நம்ம ஹீரோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருப்பான், ஈவினிங் ட்ரீம் வேர்ல்டு இடத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு. இதை பார்த்த நம்ம ஹீரோ, ஓ நீ அவனை பாக்குறதுக்காக ட்ரீம் வேர்ல்டு போறியா அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த கூவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் வரும். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் போல, அதனால ஆம்புலன்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர சொல்லிருப்பாங்க. அதனால இந்த கூவும் வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பி போயிருவான். அவன் அப்படியே அங்க ஃபயர் பிடிச்ச பில்டிங்ல இருந்து நிறைய பேரை காப்பாத்திக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு ஃபயர் ஃபைட்டருக்கும் அடிபட்டு இருக்கும் போல. அவர் என்னதான் அடிபட்டாலும் நான் உள்ள போய் மக்களை காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. உடனே இப்ப அந்த கூ என்ன நினைச்சான்னு தெரியல, சரி நீங்க எங்கே இருங்க நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு இந்த ஃபயர் ஃபைட்டருக்கு பதிலா அவன் உள்ள போய் எல்லாரையும் காப்பாத்தலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த கூ மேல ஒரு பில்லர் அப்படியே வந்து விழுகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அதுக்கடுத்து இப்ப மறுபடியும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்களா. இப்போ அந்த இடத்துல அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அங்க ஆப்போசிட்ல ஒரு அம்மா அவங்க குழந்தைகிட்ட, ஏய் ஷூ ஒழுங்கா போடு அப்படிங்கிற
மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கும். அப்ப அப்படியே அவளோட ஷூவை பாப்பாளா, அதை ஒரு மாதிரி ஹாஃப் டக்ல தான் அவ போட்டிருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அவங்க அம்மாவோட ஞாபகம் வரும். சாகர அன்னைக்கு இவ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஷூவை ஒழுங்கா போட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அது எதையுமே பெருசா காதுல வாங்காம அப்படியே பாட்டு கேட்டுட்டே போயிருந்திருப்பா. சோ இப்ப இதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்துருமா. உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையான்ட்டு நான் அவங்க முகத்தை திரும்பி பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா எனக்கு அப்ப தெரியல அதுதான் நான் உங்களை கடைசியா பார்க்க போறதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த தீ பிடிச்ச பில்டிங்ல இருந்து இப்ப அப்படியே நிறைய பேரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வருவாங்களா. இதை அந்த டாக்டர் சோ பொண்ணு பாப்பா. ஆனா அப்ப ரீசெண்டா கொண்டு வந்த பேஷண்டோட காலை பார்த்தனையும் இவ ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிருவா. ஏன்னா அந்த பர்சன் போட்டிருக்கிற பூட்ஸா இருக்கட்டும் பிளஸ் யூனிஃபார்மா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே இவ சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாள. அந்த ஆம்புலன்ஸ் பாய் கூடுறது மாதிரியே இருக்கும். இதனால அவனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பயந்தாப்லயே போய் பக்கத்துல போய் பாப்பா. நல்ல வேலை அது வேற யாரோ இருக்கும். இது அந்த கூ இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பொண்ணுக்கு உயிரே வரும். அதுக்கடுத்து அப்படியே திரும்பி பார்த்தா அந்த கூ இப்ப நல்ல விதமா வேற ஒரு ஆளை அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓகே இப்ப 100% நல்லா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த டாக்டர் பொண்ணுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆனா இப்ப அந்த டாக்டர் பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல. ஸ்ட்ரைட்டா அந்த கூ கிட்ட போய் நான் இந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்லலைன்னா அடுத்து என்னைக்குமே எனக்கு சொல்றதுக்கு தைரியம் வராது. உங்களுக்கே நல்லா தெரியும் நான் ஒரு பிஸியான டாக்டர். அதுக்குன்ட்டு எப்பயுமே நான் எனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள ரொம்ப டவுனால நினைக்கவே மாட்டேன். ஆனா உங்களோட வேலைங்கிறது ரொம்ப டேஞ்சரானது தான் போல. இன்னைக்கு அந்த பேஷண்ட் உங்களை மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுருக்கத பார்த்தனையும் உங்களுக்கு தான் எங்க அடிபட்டுருச்சோன்னு நினைச்சு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாயிருச்சு. அப்பதான் நான் உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்ட்டு எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நான் ஒரு பிஸியான டாக்டரா இருக்கலாம், தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அடிக்கடி தூக்க மாத்திரை எடுத்துக்கிற பொண்ணா இருக்கலாம், இல்ல டென்ஷன்ல ரொம்ப சீரியட் கூட அடிப்பேன். ஆனா எப்பயுமே நான் லவ் பண்றவங்கள நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன். சோ அந்த தைரியத்துல தான் நான் சொல்றேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பதிலுக்கு பிடிக்கணும்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. பட் இருந்தாலும் என் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவா. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த கூ இப்ப அப்படியே சாரி மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. உங்களுக்கு ஏத்த பேர் கண்டிப்பா நானா இருக்கிற வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பாவம் இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். பட் இருந்தாலும் அவ அழுகையெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி இங்க நடந்ததை நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் நான் என்னோட ஃபீலிங்ஸ் சொன்னேன் அவ்வளவுதான், அதுக்குன்ட்டு பதிலுக்கு நீங்களும் என்ன லவ் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பாப்பாளா. அப்ப அந்த கூ அவளை நிப்பாட்டி ரொம்ப தூக்க மாத்திரை பிளஸ் சிகரெட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை கேட்கறதுக்கு அந்த பொண்ணுக்கு ஏண்டா என் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு ஆயிடுச்சுல அப்புறம் ஏன்டா என் மேல அக்கறைப்படுற அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மனசுல நினைச்சுக்குவா. ஆனா இதுவே அந்த கூவை பார்த்தா அவனுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையா இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். சரி இவங்க லவ் தான் இங்க இப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன ஆனாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் கார்ல போய்கிட்டு இருக்கப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட போன் எடுத்து அதுல இவங்க வெளியே சுத்தினப்ப போட்டோஸ் எடுத்திருப்பாங்க இல்ல அதெல்லாம் ஒரு மாதிரி சோகமா பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா பையன் நம்ம ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்றான் போல. அப்ப இவனோட மேனேஜரும் அசிஸ்டன்ட்டும் ரொம்ப சந்தோஷமா டே பரவாயில்லடா ஃபர்ஸ்ட் நீ கம்பேக் கொடுத்தப்ப உனக்கு அவ்வளவா ஃபேன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப நீ புதுசா போட்ட சாங் ரிலீஸ் ஆனோனிமே உனக்கு நிறைய ஃபேன்ஸ் திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நீ திரும்பி டாப் நம்பர் 1க்கே வந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ இது எதையுமே காதல வாங்கிக்காம வழக்கம் போல அப்படியே பாதியிலே கார்ல இருந்து இறங்கி நம்ம ஹீரோயினை தேடி போக ஆரம்பிச்சிருவான். ஆனா இவன் இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை தேடி வந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற வாட்சை தான் காட்டுவாங்க. அதுல இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணும். இதை பார்த்தா அவ ஒரு மாதிரி பயந்து போய் நிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நிறைய குட்டி குழந்தைங்களோட சேர்ந்து அந்த டாய்ஸ் மிஷின்ல இருந்து இவன் ஃபேஸ் போட்டோ ஒரு நெக்லஸ் இருக்கும்ல அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ அதை எடுத்துட்டு வேகமா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு தான் ஓடி வந்துகிட்டு இருப்பான். ஆனா அப்படி வர வழியில இதன் மேல ஒரு கார் அப்படியே மோதுற மாதிரி வரும். இதை நம்ம ஹீரோயினும் பாப்பா. பட் ஜஸ்ட் மிஸ். இந்த வட்டம் நம்ம ஹீரோவாவே உஷாராயி அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அப்படியே தப்பிச்சிருவான். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ட்ரூவாவே ரியலைஸ் ஆகும். ஓகே நம்ம ஆரம்பத்துல இருந்து இவன் மேல வச்சிருந்தது கருணெல்லாம் கிடையாது, இவன் நம்மள 7 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்த ட்ரை பண்ணல அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தும் இவனுக்கு ஒண்ணுனா நம்ம பதறோம். சோ இவன் மேல நம்ம வச்சிருக்கிறது ட்ரூ லவ் அப்படிங்கிற மாதிரி அவ புரிஞ்சுக்குவா. இப்ப நம்ம ஹீரோ இவளை பார்த்தோன்னு வேகமா ஓடி வந்து எதுவுமே பேசாம இப்ப எடுத்த அந்த நெக்லஸ் அப்படி நம்ம ஹீரோனோட கழுத்துல போட்டுருவான். ஆனா இதை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சுதான் செய்வானா. அதனால சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் இவனை பார்த்து இது ஃபேமஸ் சிங்கர் ஊசு தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம ஹீரோ வேகமா நம்ம ஹீரோயினை ஓரமா ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டு எங்க ஒண்ணு மிஸ் பண்ணிருவேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன், என் மனசுல இருக்கிற லவ் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். நம்ம ஹீரோயினும் தடுக்கலாம் மாட்டா. அவள் இப்ப அப்படியே பதிலுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனா அவங்க கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற 3வது ஸ்டாரும் அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிச்சிரும். சோ இப்ப அவங்க 2
பேருமே அவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதனால நம்ம ஹீரோ எதை பத்தியும் மைண்ட் பண்ணாம பப்ளிக்கா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் அப்படியே நம்ம ஹீரோயினை கூட்டு போய் சுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நைட் டைம் ஒரு பீச் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்த கடுத்து இவங்க அப்பாவால தனியா நம்ம ஹீரோவை பாத்துக்க முடியாத மாதிரிதான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் இவனை பாத்துக்கணும். சோ இதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அளவுக்கு பாண்டிங் இருந்திருக்காது போல. சரி இப்பவான்ட்டு அட்டாச் ஆகலாம்னு சொல்லி பார்த்தா இப்ப நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். இதனால எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல லவ் இருந்தாலும் பாண்டிங் இல்லாத மாதிரிதான் இருக்கும். அப்பெல்லாம் நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்ணுவேன். ஆனா அப்ப எனக்கு ஆறுதலா இருக்கிறது இந்த வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் தான். ஏன்னா இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே என்னோட ஃபேன் மாதிரி தான் யோசிப்பேன். நம்ம பாடுற பாட்டை இத்தனை பேர் ரசிச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த ஸ்டாரை பார்த்து நான் ரெகுலரா சொல்லிக்குவேன். ஆனா இதுவே அந்த ஸ்டார் ஒன்னொன்னா ஃபேட் ஆகிறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே வரும். என்னோட பாப்புலாரிட்டி எல்லாம் போயிருச்சுன்னா இந்த ஃபேன்ஸும் எனக்காக இருக்க மாட்டாங்க. சோ நான் மறுபடியும் தனியால் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பானா. இதை கேட்ட நம்ம ஹீரோயின், இங்க பாரு, உனக்கு பல கோடி ஃபேன்ஸ் இருக்கலாம். ஆனா அதுல எல்லாருமே சும்மா ஒரு டைம் பீங்காக உன்னை ரசிக்கிறவங்களா மட்டும் இருக்க மாட்டாங்க. சில ஃபேன்ஸ் வந்து உண்மையிலேயே உன் லைஃப் நல்லா இருக்கணும், உன்னோட கெரியர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீ எடுக்கிற எல்லா டிசிஷனுக்கும் கூடவே நிப்பாங்க. நீ சொல்ற மாதிரி மேல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் மறையிற மாதிரி உனக்கு தெரியலாம். ஆனா என்னைக்குமே இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் மறையாது. அது மேல இருந்து உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் உன்னோட ட்ரூ ஃபேன்ஸும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு நம்ம ஹீரோவோட போன் எடுத்து அவனோட அப்பாவுக்கு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், ஐ லவ் யூ டாட் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருவா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், ஏண்டி இப்படிலாம் எங்க அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச, நான் இப்படி எங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டேன், நீ தானே சொன்ன உங்களுக்குள்ள லவ் இருக்கு ஆனா சரியான பாண்டிங் இல்லைன்ட்டு. எப்பயுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத தெளிவா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடணும். ஏன்னா எப்ப நம்ம அவங்களை கடைசியா பாப்போம்ட்டு நம்மளுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவ சிச்சுவேஷன் நினைச்சு ஃபீல் பண்ணுவா. இப்போ இவங்க அனுப்பிச்ச மெசேஜுக்கு அவங்க அப்பாவும் அப்படியே ரிப்ளை பண்ணிருப்பாரு, நான் என்னதான் பிஸியா இருந்தாலும் டெய்லி உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன், அப்பாவும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். சோ நம்ம ஹீரோ நல்லா புரிஞ்சுக்குவான், நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில உண்மையிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னா அதுக்கு ஹீரோயின் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்குவான். ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற 4வது ஸ்டாரும் மறைஞ்சு போக ஆரம்பிச்சிரும். என்னன்னா அவளோட 4வது ஆசை வந்து தன்னை ஒருத்தன் ட்ரூவா லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பா. இப்ப அந்த ஆசையும் நிறைவேறினால அப்படியே 4வது ஸ்டாரும் மறைஞ்சிரும். இன்னும் நம்ம ஹீரோயின் கையில 3 ஸ்டார் தான் பேலன்ஸ் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே, எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, இதுல மட்டும் நான் எப்படியான்ட்டு அவன் உயிரை காப்பாத்திட்டேன்னா அடுத்து அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவா. அதுக்கு அடுத்து அப்படியே அந்த டாக்டர் சோ பொண்ணதான் காட்டுவாங்க. அவளோட ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப தூங்கலான்ட்டு வருவாளா. சோ வழக்கம் போல தூக்க மாத்திரை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பா. ஆனா அதை இப்ப கையில எடுத்தோனையும் நேத்து கூ சொன்னதுதான் இவளுக்கு ஞாபகம் வரும். சிகரெட்டையும் தூக்க மாத்திரையும் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அது இவளுக்கு ஞாபகம் வந்துரும். சோ உடனே இப்ப அது எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு மறுபடியும் அவனை நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த கூவை தான் காட்டுவாங்க. அவன் ரெகுலரா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டை பார்க்க போவான்ல, அவங்களுக்காக இப்ப ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு இருப்பானா. அன்னாரம் அவனுக்கு நேத்து அந்த டாக்டர் பொண்ணு பேசினது அப்படியே மனசுக்குள்ள வரும். அதனால இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப அப்படியே அடிஷனலா இன்னொரு பொக்கே வேற ஆர்டர் பண்ணிருவான். ஒருவேளை இது அந்த டாக்டருக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே டவுட்டா இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அவனுக்கு ஒரு போன் கால் வரும். அதை அட்டன் பண்ண உடனே அவன் ஃபேஸே அப்படியே மாறிடும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ இப்போ ஒரு பேஷண்டோட ரூமுக்கு வருவாளா. அங்க பார்த்தா எந்த பேஷண்ட்டுமே இருக்க மாட்டாங்க. உடனே அந்த டாக்டர் பொண்ணு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட இங்க இருந்த பேஷண்ட் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த நர்ஸ் சொல்லுவா, அவங்களுக்கு ரொம்ப முடியாம போயிருச்சு, அதனால ஐசியூல இருக்காங்க, இந்த விஷயத்தை பத்தி நான் கூக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் சொல்லுவாளா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த ரூம் வேற யாரோட ரூமும் இல்ல, அந்த கூ அடிக்கடி ஒரு பேஷண்ட்டை வந்து பாப்பான்ல அந்த பேஷண்டோட ரூம் இது. ஆனா அப்ப திடீர்னு அந்த டாக்டர் அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு போட்டோவை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆவா. அதுக்கு அடுத்து அப்படியே டக்குன்னு அந்த டாக்டர் பொண்ணு வேகமா நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுவா. ஏன்னா நம்ம ஹீரோவும் அந்த டாக்டர் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் போல. இப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, டேய் உன் கூட இருக்கிற பொண்ணை பத்தி எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ உண்மையிலேயே யாருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமா கேப்பா. இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு மாதிரி டென்ஷனா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியவே வரும், இத்தனை நாள் வரைக்கும் அந்த கூ வந்து வந்து பாத்துக்கிட்டு இருந்த பேஷண்ட் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட அம்மா. நம்ம ஹீரோயின் இறந்து ஒரு 6 மாசத்திலேயே அவ பிரிவை தாங்க முடியாம அவங்க அம்மாக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கும். அதனாலதான் அப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க ரூம்ல நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்துக்கிறது தான் அந்த டாக்டர் ஒரு மாதிரி பதட்டமாய் நம்ம ஹீரோக்கே கால் பண்ணிருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவை பார்க்க போறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதாப்பிலேயே உள்ள போய் பாப்பா. பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப உடம்புக்கு முடியாம படுத்திருப்பாங்க. இப்போ அவங்க பக்கத்துல போய் அப்படியே நம்ம ஹீரோயின், எனக்கு உங்களை பத்தின ஞாபகங்கள்லாம் வந்து கெடுத்து உங்களை நான் ஏன் பார்க்க வரலன்னு தெரியுமா, எங்க நான் உங்களை பார்க்க வந்து அந்நேரம் நீங்க என்னை பத்தி மொத்தமா மறந்து சந்தோஷமா இருப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் நான் உங்களை பார்க்க வரல. ஆனா நீங்க என்னன்னா என்னை பத்தி 7 வருஷமா நினைச்சுக்கிட்டு இப்படி உங்க ஹெல்த்தை கொஞ்சம் கூட கவனிச்சுக்காம
இல்லாம இந்த நிலைமையில இருக்கிறீங்களேமா அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிப்பா. இவளோட வாய்ஸ் கேட்டோனையும் அவங்க அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண் முழிச்சு நம்ம ஹீரோயினை பாப்பாங்களா. இத்தனை வருஷம் தான் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சாலும் அவளை ஒரு தடவையான்னு பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் அவங்க படுக்க படுக்கையா கடந்திருப்பாங்க. இப்ப 7 வருஷம் கழிச்சு தன்னோட பொண்ணை பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே அவங்க அம்மாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிக்கும். இதை நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்குவா. உடனே அப்படியே ரொம்ப அழுது அவங்க அம்மா கையை பிடிச்சு 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னால இதை சொல்ல முடியல, இப்போ நான் சொல்றேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, ஐ லவ் யூமா அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிப்பா. இவ அப்படியே அழுதுகிட்டு இருக்கப்பயே இவளை பார்த்துட்டோங்கிற சந்தோஷத்துல அவங்க அம்மாவோட உயிர் மொத்தமா பிரிஞ்சிரும். ஆனா அப்படி அவங்க அம்மா உயிர் பிரிஞ்ச அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயின் கையில இருந்த 5வது ஸ்டாரும் மறைஞ்சு போயிரும். ஏன்னா நம்ம ஹீரோயினோட 5வது ஆசை என்னவா இருந்திருக்கும்னா அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ராப்பரா ஒரு குட் பை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வாசப்பட்டிருப்பா. அது இப்ப நிறைவேறின உடனே 5வது ஸ்டாரும் மறைஞ்சு போயிரும். அதுக்கடுத்து இப்ப அந்த கூவும் கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவானா. அவனை பார்த்தக்கடுத்து தான் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப இன்னொரு விஷயமே ஞாபகம் வரும். 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே இந்த கூ தான். அவன் தான் ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்து தெரியாதனமா நம்ம ஹீரோயின் மேல மோதி இருப்பான். அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னு சொல்லி 7 வருஷமா நம்ம ஹீரோயினோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் முன்னாடி நீல் டவுன் போட்டு, அன்னைக்கு நான் தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், ஆனா அதோட கில்ட் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு, நான் ஒரு தடவையாண்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அன்னைக்கு ரொம்ப நினைச்சேன், ஆனா என்னால அப்ப மன்னிப்பு கேட்க முடியல, இப்ப 7 வருஷம் கழிச்சு திரும்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவன் நீல் டவுன் போட்டு பெக் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இவனை மன்னிக்க மனசே வராது. ஏன்னா இவன் பண்ண ஒரு சின்ன தப்பு நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை மொத்தத்தையும் அழிச்சிருச்சு, அதனால நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிருவா. ஆனா இதெல்லாம் நின்று பாத்துக்கிட்டு இருந்த அந்த டாக்டர் பொண்ணு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வருவா. அப்ப அந்த டாக்டர் பொண்ணு அப்படியே பாஸ்ட்ல அவ லைஃப்ல நடந்த சில விஷயங்களை பத்தி சொல்லுவா. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயினியா வந்து இந்த பொண்ணு சேர்ந்திருப்பா. அப்போ ஸ்டார்டிங்ல இவளுக்கு ரத்தத்தை பார்த்தாவே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க ஒரு கேஸ் வந்துச்சு. ஸ்டார்டிங்ல அந்த கேஸை பார்த்து நான் பயந்தேன். அதுக்கடுத்து மெயின் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படியாண்டு அந்த பொண்ணை காப்பாத்திடலான்னு ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. ஆனா அப்ப இருந்து எனக்குள்ள ஒரு கில்ட், சப்போஸ் நான் மட்டும் போய் எதாவது பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாமோ அப்படிங்கிற கில்ட் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. அதனாலயே எனக்கு நிறைய ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் வேற இருக்கு. ஆனா அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன், நான் இனிமேல் ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது, ஏதாண்டு ஒரு பேஷண்ட்டை காப்பாத்தாம விட்டுருவோமோ அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் தான் நான் பயப்படணும் அப்படின்ட்டு நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் இன்ன வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல வர எல்லா பேஷண்ட்டையும் எப்படியா நல்லா ட்ரீட் பண்ணி அனுப்பணும்ட்டு நான் ரொம்ப முயற்சி பண்றேன். ஆனா என்னோட லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு சேஞ்சஸ் வந்ததுக்கு காரணம் அன்னைக்கு நடந்த அந்த பேஷண்டோட சாவு தான். அந்த பேஷண்ட் வேற யாருமே இல்ல, நீதான் அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட இவ ரொம்ப ப்ளீஸ் பண்ணி சாரி கேப்பா. மேபி அன்னைக்கு நான் தான் பண்ணிருந்தேன்னா நீ உயிர் பழச்சிருந்திருக்கலாமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. ஆக்சுவலி உண்மையிலே இந்த பொண்ணால நம்ம ஹீரோயின் செத்துருக்க மாட்டா. நிறைய மெயின் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே நம்ம ஹீரோயின் செத்து தான் போயிருப்பா. பட் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு கில்ட். ஆனா இந்த ஸ்டோரி எல்லாம் கேக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியும். சில பேர் அவங்க வாழ்க்கையில தெரியாம பண்ற தப்பு அவங்களை எந்த அளவுக்கு கில்ட்னஸ்க்கு கொண்டு போகும் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. அதனால அடுத்த செகண்டே அப்படியே அவ மனசால அந்த கூவை மன்னிச்சிருவா. ஆனா இவ இப்படி கூவை மன்னிச்ச அடுத்த செகண்ட் இவ கையில இருந்த அந்த 6வது ஸ்டாரும் மறைஞ்சு போயிரும். என்னன்னா நம்ம ஹீரோயினோட 6வது ஆசை தன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணவங்களை மன்னிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல. இப்போ இந்த கூவை மன்னிச்சு விட்டனால அந்த 6வது ஸ்டாரும் மறைஞ்சு போயிருது. இன்னும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேலன்ஸ் ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த கிரிம் ரீப்பர் கிம்மையும் அவங்களோட மேனேஜரையும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் இப்ப சீக்கிரம் நம்ம ஹீரோயினை மேலோகத்துக்கு அனுப்புறத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னும் அவ கையில பேலன்ஸ் ஒரே ஒரு ஸ்டார் தானே இருக்கு. ஆனா அப்ப அந்த கிம் அப்படியே அந்த மேனேஜர் கிட்ட இவளால தான் அந்த ஃபேமஸ் சிங்கர் சாக போறான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த மேனேஜர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த மேனேஜரும் அவன் சாவு வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கே தெரிஞ்சிரும் அப்படின்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட மேனேஜர் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பான். ஏண்டா 10 வருஷம் இந்த ஃபீல்டுல நீ ஒழுங்கா தானடா இருந்த, இப்ப என்னாச்சுடா உனக்கு, இப்ப நீ பண்ண வேலைனால உன்னோட ஃபேன்ஸ்லாம் செம கோவமா இருக்காங்க, சொல்ல போனா இதோட இம்பாக்ட் இப்ப வரப்போற கான்சர்ட்ல கூட அஃபெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பான். எதுக்கடா இப்படி திட்டுறான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் வெளியே போன போட்டோஸ் எல்லாம் அப்படியே லீக் ஆயிருக்கும் போல. அதனால இவன் எப்படி இன்னொரு பொண்ணை டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேன்ஸ் எல்லாரும் இப்ப கோவமா இருக்காங்க போல. ஆக்சுவலி இந்த கொரியால இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஒரு ஃபேமஸான சிங்கரோ ஆக்டரோ அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை டேட் பண்ணா போதுமே, அதை தப்புன்னு சொல்லிட்டு சில ஃபேன்ஸ் அப்படி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே பிரச்சனை தான் இப்ப இந்த ஹீரோக்கும் நடக்குது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. தன்னால தான் ஹீரோக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கறது தெரிஞ்சோனையும் அவ அவனை விட்டு விலகலான்னு சொல்லிட்டு
ஒரு ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துக்கு இவளோட பேய் ஃப்ரெண்ட் வருவா. அவ நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ விலகி போயிட்டா இதனால அவன் லைஃப் ஒன்னும் சந்தோஷமாலாம் இருக்காது. அவனை பிரிஞ்சு நீயும் வருத்தப்படுவ, உன்னை பிரிஞ்சு அவனும் வருத்தப்படுவான். அதனால எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எந்த முடிவு எடுக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த பேய் ஃப்ரெண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவா. இத்தனை நாள் வரைக்கும் இவ பேயா இங்க உலாத்திக்கிட்டு இருந்தால, இப்போ அவளாவே வாலண்டியரா மேலகம் போக ரெடியா இருப்பா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். நீ ஒரு ட்ரூ லவ் கண்டுபிடிச்சுக்கிட்டு மேலகத்துக்கு போறதா சொன்ன, இப்ப என்ன இப்படி முடிவு எடுத்து வச்சிருக்க? ஆமா, அன்னைக்கு நான் சொன்னேன் ட்ரூ லவ்னா நம்மளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்கிட்ட பழகுன கிட்ட எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அந்த ட்ரூ லவ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட கிடைக்கலான்ட்டு. சோ நீ எனக்கு காமிச்ச லவ்வே எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இதே சந்தோஷத்தோடயே நான் இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த பேய் ஃப்ரெண்ட் இப்ப மேலகம் போக முடிவு பண்ணிருவா. இவ போறான்னு தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்பயும் அந்த பேய் ஃப்ரெண்ட் கடைசியா நீ இல்லனா ஊசோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது, அதனால நீ போய் ஃபர்ஸ்ட் அவனை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவா. கரெக்டா இன்னைக்கு தான் நம்ம ஹீரோவோட கான்செர்ட் வேற போல. அதனால நம்ம ஹீரோயின் இப்ப அந்த கான்செர்ட் நடக்கிற இடத்துக்கு தான் வேகமா போவாளா. ஆனா அங்க பார்த்தா இப்ப எந்த ஒரு கான்செர்ட்டும் நடக்காது. என்னன்னு அங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டா அந்த கான்செர்ட்டே மொத்தமா கேன்சல் ஆயிடுச்சு போல. எல்லா ஃபேன்ஸும் நம்ம ஹீரோட லவ் மேட்டர் தெரிஞ்சனையும் டிக்கெட் எல்லாம் அப்படி ரிட்டர்ன் கொடுத்து மொத்தமா இந்த கான்செர்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தனையும் தன்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இத்தனை நாள் வரைக்கும் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின அவனோட ஃபேன்ஸே இப்ப மொத்தமா இவன் வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதை நினைச்சு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அவனுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வர சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இப்ப அங்க போய் பார்த்தா அங்க இவன் நடந்து போற பாதை எல்லாமே இவனோட போஸ்டர்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவனோட போட்டோவை சுத்தி நிறைய ஸ்டிக் நோட்ஸ்ல அப்படியே நீ தைரியமா இரு, நாங்க கடைசி வரைக்கும் உன்னோட ஃபேனா தான் இருப்போம், நீ எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எங்களுக்கு உன்னோட பாட்டு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் மெசேஜா எழுதி ஒட்டியிருப்பாங்க. இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் வரும். அப்படி கொஞ்சம் தள்ளி உள்ள போய் பார்த்தா அங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபேன்ஸ் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க மட்டும்தான் ட்ரூ ஃபேன்ஸ். அவன் எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் ஓகே, அதை நாங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவோம், எங்களுக்கு அவனோட பாட்டை தான் பிடிக்கும், அவனோட பிரைவேட் லைஃப் பத்திலாம் நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை சேர பண்றதுக்காக இந்த கூட்டம் வந்திருக்கும். சோ இதை பார்த்து இப்ப நம்ம ஹீரோ செமையா ஹாப்பி ஆயிருவானா. அதனால அப்படியே அவனோட ஃபேன்ஸுக்காக இப்ப அப்படியே பாட்டு பாட ஆரம்பிப்பான். அப்ப பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு ஆளா நம்ம ஹீரோயினும் நின்று அந்த பாட்டெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுவான். சரி இதுக்கு மேல என்ன வேணும், நம்ம லவ் பண்ற பொண்ணு இங்க இருக்கா, நம்ம பாட்டுக்காக நம்மள ட்ரூவா நேசிக்கிற நம்மளோட ஃபேன்ஸ் இங்க இருக்காங்க, இது போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பான். ஆனா அந்த கூட்டத்துல இப்போ ஒரே ஒரு ஃபேன் பாய் மட்டும் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி அழுகிறாப்லயே பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் சைட் திரும்பி ஒரு கத்தி எடுத்து குத்த வர மாதிரி தெரியும். இதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிடுவா. சரி போச்சு, நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஆக போதோ அப்படின்னு நினைச்சா, ஆனா அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ நடுல வந்துருவான். அதனால இப்ப அந்த கத்தி நம்ம ஹீரோ வயித்துல இறங்கிரும். சோ அந்த கிரிம் ரீப்பர் மேனேஜர் சொன்னது கரெக்டா போயிருச்சு. நம்ம ஹீரோயின்னாலதான் நம்ம ஹீரோவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதே மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோவை வேவேமா ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவன் கண்டிப்பா இந்த விட்ட பொழைக்க மாட்டான் அப்படின்ட்டு. அதனால இப்ப நம்ம ஹீரோன் என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப அப்படியே அந்த பில்டிங்கோட டாப்ல ஏறி நின்னு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருப்பா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கிரிம் ரீப்பர் கிம் வந்துருவான். அவன் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட நீ ஏற்கனவே செத்துட்ட, எதுக்கு சூசைட் பண்ணிக்க போற, அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு இன்னும் ஒரு ஸ்டார் பேலன்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு உயிர் வேணும், அது எதுக்கு ஊசுவோட தான் இருக்கணும், நான் என்னோட உயிரை தரேன், போய் நம்மளோட மேனேஜர் கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டு பாப்பா. ஆனா அதுக்கு அந்த கிம் அப்படியே தெனாவட்டா நான் எதுக்கு உடக்காக மேனேஜர் கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெனாவட்டா சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அன்னைக்கு உங்க பொண்ணு உயிரை நான் காப்பாத்தினேன்ல, அது மாதிரி இந்த வட்டம் நான் கேட்கறது நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பொண்ணை காப்பாத்தி இருப்பாள், அது வேற யாரோட குழந்தையும் கிடையாது, இந்த கிரிம் ரீப்பர் கிம்மோட குழந்தை தான். இப்போ அவனோட குழந்தைய பத்தி பேசணும் அந்த கிம்மோட மனசு ஒரு மாதிரி மாறுற மாதிரி தெரியுமா. பட் இருந்தாலும் இப்ப இவ சொல்ற மாதிரி செஞ்சா தேவையில்லாம நிறைய பிரச்சனை வரும், அதை நினைச்சு அந்த கிம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நீங்க என்னோட உயிரை ஊசுவோட உயிருக்கு பதிலா எடுத்துக்க வேண்டாம், ஆனா உங்க பொண்ணுக்கு இருக்கிற ஹார்ட் ப்ராப்ளம்னால அவ திரும்பி 7 வருஷம் கழிச்சு சாக போறாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அப்போ 7 வருஷம் கழிச்சு அவளுக்கு பதிலா நீங்க என்னோட உயிர் எடுத்துக்கோங்க. இதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களுக்கு உங்க பொண்ணோட உயிர் முக்கியம், எனக்கு இப்ப ஊசுவோட உயிர் முக்கியம், நீங்க நினைச்சா உயிரை எடுக்காம அப்படியே தட்டி கழிக்க முடியும், நான் உங்க பொண்ணுக்கு செஞ்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் அந்த கிம் கிட்ட கெஞ்சுவா. அந்த கிம்மும் இப்ப நம்ம ஹீரோயின் சொல்ற மாதிரி செய்யறதுக்கு ரெடியா தான் இருப்பான். பட் இருந்தாலும் அந்த மேனேஜர் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கும் இப்ப நம்ம ஹீரோயின் அந்த மேனேஜரை எப்படி சமாளிக்கணும்ட்டு எனக்கு தெரியும், ஏன்னா அவரே ஒரு தடவை ஒரு ஹியூமனோட உயிரை காப்பாத்தினவர் தானே, அவர்கிட்ட போய் நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிருங்க அப்படின்ட்டு புரியாத மாதிரியே பேசுவா.
அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாவே காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இத்தனை நாள் வரைக்கும் அந்த கூவோட வீட்டுல தானே இருந்திருப்பா. அப்போ அந்த கூவோட அப்பாவோட போட்டோவை பார்த்து இருந்திருப்பா. அந்த கூவோட அப்பா வேற யாருமே கிடையாது, இந்த கிரிம் ரிப்பர் மேனேஜர் தான். அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல சாக வேண்டியது நம்ம ஹீரோயினே கிடையாது, அந்த கூ தான். அவன் தான் அந்த ட்ரக்க அப்படியே தூக்க கலக்கத்துல ஓட்டிட்டு வந்திருப்பான். பட் தன்னோட பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அந்த மேனேஜர் தான் அந்த ஆக்சிடென்ட்டை வேற மாதிரி மாத்திருப்பான். பட் அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பா. இது அந்த மேனேஜருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதனாலதான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோயின் மேல அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த விஷயம் எல்லாமே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனோட போட்டோவை கூ வீட்ல பார்த்தப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அந்த கிம் மூலியமா அந்த மேனேஜர் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லி விடுவாளா? இதெல்லாம் கேட்ட அந்த மேனேஜர் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச கிடத்து என் மேல எதுவும் கோவமா இருக்காளா, இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றாளா அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த கிம் இல்ல, அவ உங்களை பிளாக்மெயில் எல்லாம் பண்ண விரும்பல, அவளுக்கு உங்களோட சிச்சுவேஷன் நல்லா புரியுதுன்னா அதே மாதிரி அவளோட சிச்சுவேஷனையும் நம்மளையும் புரிஞ்சுக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த கிம் சொல்லுவான். அதனால கட்ட கடைசியா அந்த மேனேஜர் கிரிம் ரீப்பர் இப்போ ஒரு முடிவு எடுத்துருவான். மேலோகத்துல இருந்து என்ன பிரஷர் வந்தாலும் பாத்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம ஊசுவ மேலோகத்துக்கு அனுப்ப போறதே கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட உயிரை திரும்பி அவன்கிட்டே கொடுத்துருவான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவை எப்படியோ நல்லபடியா ட்ரீட் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல்ல பொழைக்க வச்சிருவாங்க. சோ ஹீரோ பொழைச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் செம ஹாப்பியா அப்படியே போய் அவனை ஹக் பண்ணிக்குவா. அதுக்கு அடுத்து இப்படியே ஒரு மாசம் ஓடிரும். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுவான். இது ஞாபகம் இருக்கா, இது நீ எனக்கு எழுதின லெட்டர் தானே அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பெரிய ராபிட் பொம்மையை பார்த்துட்டு இது என்னோட ஃபேன் எனக்கு அனுப்பிச்சது, அவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பான்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஃபேன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் போல. அந்த விஷயத்தை இப்பதான் நம்ம ஹீரோ கண்டே பிடிச்சிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் 7 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்ச லெட்டருக்கு இவன் ரிப்ளை லெட்டரும் போட்டு நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டு இருப்பான். ஆனா இவனை மீட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோனுக்கு கரெக்டா ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் அப்படியே இவங்க 2 பேரும் டீட்டெயிலா பேசிக்கிட்டு, பாத்தியா விதி நம்மளை எப்படினாலும் சேர்த்து வச்சிருச்சு, 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பாக்குற சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இப்போ நீ என்னோட லைஃப் பார்ட்னராகவே ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே இடத்துல 2 பேரும் ரிங்க மாத்தி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்பாடா எல்லாமே ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப 7 வருஷம் கழிச்சு தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு பையன் கூட பிறந்திருப்பான். அப்போ அவங்க ஹாப்பியா அவங்களோட ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தூரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கும். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி ஏக்கமா பாப்பா. என்னன்னா இவ தான் அந்த கிம்ங்கிற கிரிம் ரீப்பருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காள், 7 வருஷம் கழிச்சு உன்னோட பொண்ணோட விதி முடிஞ்சு அவ மேலோகம் போற மாதிரி இருக்கும், அப்ப அவளுக்கு பதிலா நான் இறந்து மேலோகம் போவேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பா. இப்ப அதை நிறைவேற்றுற நேரம் வந்துருச்சு போல. இதை நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்குவான். அதனால அப்படியே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம ஹீரோயினோட கையில இருந்த அந்த கடைசி ஸ்டாரும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஹீரோயினோட கடைசி ஆசை நம்மள நேசிக்கிறவங்களுக்காக நம்ம பெருசா சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பா. அப்படி பார்த்தா நம்ம ஹீரோவோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணுக்கு பதிலா இவ மேலகம் போக ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. அதுதான் இவளோட கடைசி ஆசை. சோ அப்படி பார்த்தா இவ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் ஒண்ணு இவ பண்ணிருக்கா. அதனால இவ 7வது ஆசையும் நிறைவேறிச்சுங்கிற மாதிரி அந்த 7வது ஸ்டாரும் அப்படியே மறையும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் இவங்க எல்லாரையும் விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேலகம் போக ஆரம்பிச்சிருவா. என்னடா இப்படி நம்ம ஹீரோ ஹீரோயினை பிரிச்சு வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை நினைச்சு நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோயினும் சரி வருத்தப்படவே மாட்டாங்க. ஏன்னா நியாயப்படி பார்த்தா அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா இந்த ஒரு 7 வருஷம் சந்தோஷமா ஒரு குழந்தையோட ஹாப்பியா அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதை நினைச்சு நம்ம ஹீரோயினும் சரி நம்ம ஹீரோவும் சரி தன்னோட லவ் எக்ஸ்ட்ரா ஒரு 7 வருஷம் வாழ்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் தான் பட்டுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு வழி கலந்த சந்தோஷத்தோட இந்த டிராமாவை இங்க முடிப்பாங்க. ஓகே கைஸ், இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.